இந்த வாலிபர் கூடுகையில உங்களை சந்திப்பதை குறித்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு திருச்சபையுடைய வாலிபர்களுக்கான கூடுகை இந்த அளவுல நடக்கிறது நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்திருக்கேன். உண்மையாவே உங்க சர்ச்சுக்கு நான் வந்ததில்லை. ஆனால் வாலிபர்களுக்குன்னு சொல்லி நேரம் ஒதுக்கி அங்கிருந்து உங்களை இங்க கூட்டிட்டு வந்து பக்காவா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. உண்மையாவே உங்களுடைய போதகருக்கு, பாஸ்டர் அவங்க ஃபேமிலிக்காக, ரெவரண்ட் ஆர்த்தர் அவங்களுடைய மனைவிக்காக, அவருடைய குடும்பத்துக்காக ஆண்டவருக்கு அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். இரண்டாவது, உங்களுடைய சர்ச் கமிட்டி மெம்பர்ஸ். பொதுவா கமிட்டி மெம்பர்ஸ் யூத் ரிட்ரீட்ல பார்க்க முடியாது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா அண்ணன்மார்கள், அக்காமார்கள் காலையில இருந்து ஒரு சிலர் குடும்பமா வந்திருக்காங்க. உங்களோடு இருந்து உங்களுடைய எல்லா காரியங்களையும் பொறுப்பெடுத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காகவும் ஆண்டவருக்கு அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். டீக்கன்ஸ் அன்னைமார்கள் இருக்காங்க, அவர்களும் இதுல உழைக்கிறாங்க. உங்களையும் அதிகமா நான் பாராட்டுறேன். ஏன்னா ஆஸ் யங்ஸ்டர்ஸ் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு இடத்துல ஃபுல்லா அடைச்சு போட்டு இவ்வளவு செஷன்ஸ் கொடுக்கறது பயங்கர கஷ்டம். நிறைய இடங்கள்ல பேசும்போது 45 மினிட்ஸ்க்கு மேல கவனிக்க மாட்டாங்க. ஆனா நீங்க இவ்வளவு பயங்கர வெக்கையான சூழ்நிலையிலையும் யூஆர் வெரி சின்சியர், பயங்கர சின்சியரா நீங்க பொறுமையா அட்டன் பண்ணிருக்கீங்க. உங்களுடைய கோஆபரேஷனுக்காகவும் அதிக நன்றி உள்ளவனா இருக்கிறேன். அதனால திஸ் இஸ் ரியலி a blessed retreat for me. அவங்க எல்லாருடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, எப்படியாவது நற்செய்தியை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். என்னைக்காவது ஒரு நாள் இங்க கேட்ட சத்தியங்கள் உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்துல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் எதிர்பார்ப்போடு அவங்க இந்த காரியங்களை செஞ்சிருக்காங்க. அதனால இந்த நாள்ல கற்றுக்கொண்ட காரியங்களை மறந்துறாங்க. இன்றைக்கு சாயங்காலமும் ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாம். சற்று அமைதியாக, ஆண்டவரே, எதற்காக இந்த வாலிபர் கொள்கைக்கு நான் வந்தேன் எனக்கு தெரியல. ஆண்டவரே, நிறைய காரியங்கள் எனக்கு புரியல, நிறைய எனக்கு இன்ட்ரெஸ்டடா இல்ல. ஆனால் நீர் என்னை ஒரு நோக்கத்தோடு கொண்டு வந்திருக்கிறீர், எனக்கு தெரியும். ஆண்டவரே, என்னோடு பேசும் சொல்லி ஜெபம் பண்ணுவியா? மிகவும் இரக்கமுள்ள பரமபிதாவே, இந்த அருமையான நாளின் சாயங்கால வேளைக்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை எவ்வளவாய் நேசிக்கிறீர். உம்முடைய அன்புக்காக, நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற கரிசனைக்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை சுற்றி உள்ள அநேக நாடுகள்ல மக்கள் தங்களுடைய உயிர் பயத்தினாலே அங்குமிங்கும் ஒளிந்து கொண்டு உணவு இல்லாதபடிக்கு, உறைவிடம் இல்லாதபடிக்கு தவித்துக் கொண்டிருக்கும் போது, ஆண்டவரே, இவ்வளவு அமைதியான சூழ்நிலையில உம்முடைய அன்பை அறிந்து கொள்வதற்கு, ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசுவதை கேட்பதற்கு எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த மகத்துவமான நாளுக்காக ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீரே. கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு இடைப்பட வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, லீதியாளுடைய உள்ளத்தை கர்த்தர் திறந்தார் நாங்கள் வேதத்துல வாசிக்கிறோமே. ஆண்டவரே, எங்களுடைய உள்ளங்களும் எங்களுடைய வாழ்க்கையும் திறக்கப்பட, நீர் எங்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த உன்னத திட்டத்தை நாங்கள் புரிந்து கொள்ள அதற்கு விட்டுக் கொடுக்க கிருபை தாரும். ஆண்டவரே, எங்களுடைய சிந்தனைகளை சிதறடிக்கிற, எங்களை கடினப்படுத்துகிற, டிஸ்ட்ராக்ட் பண்ணுகிற எல்லா அந்தார சக்திகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கட்டுகிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய ஆவியானவர் வல்லமையா எங்கள் மத்தியில் கிரியை செய்வதற்கு எங்களை விட்டுக் கொடுக்கிறோம், சார்ந்திருக்கிறோம். நீர் எங்களோடு பேசும், எங்களை ஆழமாக தொடும், நாங்கள் அதற்கு கீழ்ப்படிய உதவி செய்யும். நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென். ஒரு நாள் ஒரு பெரிய ஞானி கிட்ட 2 சிறுவர்கள் வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, ஐயா, நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவீங்க, அதனால உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறோம். என்ன கேள்வினா, என்னுடைய கையில ஒரு குட்டியான குருவி இருக்கு, ஒரு சின்ன குருவி இருக்கு. இந்த குருவி உயிரோடு இருக்கிறதா செத்து விட்டதான்னு சொல்லணும்னு சொல்லி ஒரு பையன் கேட்டான், சின்ன பையன் கேட்டான். இந்த ஞானி கண்ணு மூடி கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு என்ன சொன்னாருன்னா, தம்பி, அந்த குருவி
உயிரோடு இருப்பதும் செத்து போவதும் உன்னுடைய கையில இருக்குன்னு சொல்லி சொன்னார். ஏன்னா அவனுடைய டாக்டிஸ் என்னன்னா என்ன யோசிச்சு வந்தாங்கன்னா, அது உயிரோடு இருக்குன்னு சொல்லி சொன்னா ஒரே ஒரு அழுத்தினா அது என்ன செஞ்சிடும், செத்துரும். இல்ல செத்து போயிடுச்சுன்னு சொல்லி சொன்னா திறந்து விட்டு அது பறந்து போயிடும். அவ்விதமாக அவர்கள் யோசித்து வந்தார்கள். அவர்களுடைய எண்ணத்தை அறிந்து கொண்ட அந்த ஞானி என்ன சொன்னாருன்னா, உயிரோடு இருப்பதும் சாவதும் உன்னுடைய கையில தான் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. தம்பி தங்கச்சி, ஒரே ஒரு வாழ்க்கை இந்த உலகத்துல. we are not an accident. இந்த உலகத்துல நம்ம பிறக்கிறது ஏதோ விபத்து கிடையாது. இந்த ஒரே ஒரு வாழ்க்கையை சிறப்பாக முடிப்பதும் சிறப்பாக பயன்படுத்துவதும் அல்லது இந்த வாழ்க்கையை சீரழிப்பதும் யார் கையில இருக்கு தெரியுமா? என்னுடைய கையில இருக்கு. ஆகவே இன்னைக்கு வேதாகமத்திலிருந்து ஒரு வாலிபனுடைய வாழ்க்கையை பற்றி படிக்க போறோம். இந்த வாலிபனுடைய வாழ்க்கை பக்கா பேக்ரவுண்ட். அந்த அளவுக்கு வேற யாருக்குமே ஆசீர்வாதம் கொடுத்து வைக்கல. பக்கா பின்னணியத்துல வளர்க்கப்பட்டவன். கடவுளுடைய ஆசீர்வாதம் அவனுடைய வாழ்க்கையில இருந்தது. ஆண்டவர் எக்ஸ்ட்ராடனரியா நிறைய டேலண்ட்ஸ் அவனுக்கு கொடுத்திருந்தார். உலகத்துல அவனுடைய வயது கொத்த அநேக வாலிபர்களுக்கு அந்த காரியங்கள் எல்லாம் அவனுக்கு இருந்துச்சு. ஆனா வாழ்க்கையை தன்னுடைய கையில எடுத்து பயன்படுத்தினபடினால வாழ்க்கை பயங்கர சிக்கலாக மாறிவிட்டது. ஆனால் வாழ்க்கையின் முடிவிலாவது தன்னுடைய வாழ்க்கையை யோசித்தபடினால அவனுடைய வாழ்க்கை இன்றைக்கு நமக்கு ஒரு பாடமாக அமைந்திருக்கிறது. அருமையான ஒரு வாலிபன். நீங்க வேத புத்தகத்துல இதை பத்தி டீட்டெயில்டா படிக்கணும். ஆனா உங்களுக்கு நன்றாக தெரிந்த பகுதி நியாயாதிபதிகள் புத்தகம் 13வது அதிகாரத்திலிருந்து 16வது அதிகாரம் வரைக்கும் இந்த வாலிபனுடைய வாழ்க்கை சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. நியாயாதிபதிகள், the book of Judges, chapter 13ல இருந்து 16 வரைக்கும் இருக்கு. இந்த 13வது அதிகாரத்துல நீங்க ஏற்கனவே வாசித்தீங்கன்னா தான் புரியும். 13வது அதிகாரத்துல இவ்விதமாக ஆரம்பிக்கிறது. என்ன சூழ்நிலை தெரியுமா? யோசுவாவுக்கு பிறகு, மோசேக்கு அடுத்து முக்கியமான தலைவன் யோசுவா. இந்த யோசுவாவுக்கு பிறகு கர்த்தரை அறியாத வேறொரு சந்ததி எழும்பிட்டு, மோசே கற்றுக் கொடுத்த காரியத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் பின்பற்றினார்கள். நாள் ஆக இவர்கள் கர்த்தரை மறந்து விட்டார்கள், கர்த்தருடைய வார்த்தையை மறந்து விட்டார்கள். தட் இஸ் சம்திங் ஹேப்பனிங் இன் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ். ஒருவேளை லண்டன் மாநகரமாக இருந்தாலும் சரி, ஐரோப்பிய நாடுகளாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு இந்த கன்னியாகுமரி மாவட்டத்துல இத்தனை ஆலயங்கள் கொடிகட்டி இவ்வளவு உயரமாக கட்டப்பட்டதுக்கு அர்ப்பணி அல்லது கிறிஸ்தவ சமுதாயம் இந்த அளவுக்கு பரவினதற்கு காரணம் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இருந்து வந்த மிஷனரிஸ். அத்தனை மிஷனரிகளை முழு உலகத்துக்கு அனுப்பினார்கள். விளைவு அத்தனை மக்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். நீங்க தயவுசெய்து மிஷனரி பயோகிராபிஸ் படிச்சு பாருங்க. ஒருவேளை அவர்கள் இந்திய தேசத்துல கால வைக்கலன்னா உங்களுடைய என்னுடைய நிலைமை எவ்விதமாக இருந்திருக்கும் என்பதை நம்மால இமேஜின் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு they contributed a lot. பல்வேறு விதங்கள்ல பணிபுரிந்திருக்கிறார்கள். உடன்கட்டை ஏறுதலை ஒழித்தார்கள், டெம்பிள் பிராஸ்டிடியூஷன் தேவதாசி முறையை ஒழித்தார்கள், இன்னும் பெண்களுக்கான உரிமையை மீட்டுக் கொடுத்தார்கள், கல்வியை எல்லாருக்கும் கொடுத்தார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக ஜீவனுள்ள தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு அறிமுகப்படுத்தி ரட்சிப்புக்கு நேராக நம்மை வழி நடத்தினார்கள். ஆனால் அவ்விதமாக மிஷனரிகளை அனுப்பின திருச்சபை அவ்விதமாக இந்திய தேசத்துல வந்து தங்களுடைய ரத்தத்தையும் தங்களுடைய வாழ்க்கையும் கொடுத்த அதே திருச்சபைகளை இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா சர்ச்சஸ்ல வர்றதுக்கு ஆட்கள் இல்லை. பெரிய பெரிய சர்ச்சஸ், என்னுடைய அண்ணன் வந்து விசிட்டுக்காக போவாங்க. அண்ணன் வந்து அங்கதான் யூகேல தான் இருக்காங்க. போனீங்கன்னா ஒரு சர்ச் உடைய கெப்பாசிட்டி மினிமம் 15,000 people. ஜஸ்ட் இமேஜின், நம்ம 50 பேர் இங்க உட்கார்ந்துருக்கோம், சரியா? இதே மாதிரி எத்தனை மடங்கு அதிகமான பீப்புள் எவ்வளவு காங்கிரிகேஷன் அட்டெண்ட் பண்றாங்க தெரியுமா? மெஜாரிட்டி சர்ச்சஸ்ல ஹேண்ட் ஃபுல் ஆஃப் பீப்புள், 10 பேர் கூட கிடையாது. அதுவும் யார் தெரியுமா? 70 வயது, 80 வயது, 90 வயது முதியவர்கள் தரிசனத்தை இழந்து விட்டார்கள். இதே காரியம் இந்தியாவில் நடக்கிறதுக்கா வாய்ப்பு இருக்கு. இந்த யோசுவாவுக்கு அடுத்து கர்த்தரை அறியாத வேறொரு சந்ததி எழும்பிட்டு. காரணம் என்னன்னா, அதற்கு அடுத்த தலைமுறை கர்த்தரை அறியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு இருண்ட சூழ்நிலை அந்த இஸ்ரவேல் தேசத்துல காணப்படுகிறது. ஆனால் தேவன் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலேயும் ஒரு சில மனிதர்களை தேடுகிறார். அவர்கள் மூலமாக தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். 13வது அதிகாரத்துல துவக்கத்துல விதமாக ஆரம்பிக்கிறது. அந்த தேசத்துல, அப்படிப்பட்ட தேசத்துல அவன் தன் இஷ்டத்தின்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் போது மனோவா எனப்பட்ட ஒரு மனிதர் இருந்தார். மனோவாவுடைய மனைவி, பேரே சொல்லப்படல,
மனோவாவுடைய மனைவி இருக்காங்க. இந்த மனைவிக்கு குழந்தைகள் இல்ல. கர்த்தருக்கு பயந்த ஒரு குடும்பம். அப்படி இருக்கும்போது கர்த்தருடைய தூதனானவர் ஒரு நாள் மனோவாவின் மனைவியாகிய அந்த ஸ்திரீக்கு கர்த்தர் தரிசனமாகிறார். இதை நீங்க படிக்கணுமானா 13வது அதிகாரம் 3வது வசனத்துல 2வது வசனத்துல வாசிக்கிறேன். அப்பொழுது தான் வம்சத்தான் ஆகிய சோரா ஊரான ஒரு மனுஷன் இருந்தால், அவன் பேர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியா இருந்தால், கர்த்தருடைய தூதனானவர் அந்த பெண்ணுக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பவதியாகி கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கு தீட்டானது ஒன்றும் புசியாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. நீ ஒரு கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாயிருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். என்ன நடக்குது? மனோவாவுடைய மனைவி கிட்ட கர்த்தருடைய தூதனானவர் தரிசனமாகிறார். வேதத்தின் அடிப்படையில் படிக்கும் போது வேதத்தை சரியா புரிந்து கொள்ள வேண்டும். பிதாவாகிய தேவன் தனிநபர், குமாரனாகிய தேவன் தனிநபர், பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் தனிநபர். God in 3 persons சொல்லி சொல்லுவோம். பிதாவாகிய தேவன் ஆதியில் இருந்திருக்கார். ஆதியாகமம் 1 அதிகாரம் 1 வசனம். குமாரனாகிய கிறிஸ்து எப்போ இருந்திருக்கார்? ஆதியில் இருந்திருக்கார். யோவான் எழுதிய நற்செய்தி 1வது அதிகாரம் 1 வசனம். ஆதியிலே வார்த்தை இருந்தது. பரிசுத்த ஆவியானவர் எப்போ இருந்திருக்கிறார்? ஆதியில் இருந்திருக்கிறார். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2வது வசனம். இந்த 3 பேரும் சேர்ந்து செயல்படுகிறார்கள். பழைய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து இருந்தாரான்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய தூதனானவர் சொல்லி வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் ப்ரீ இன்கார்னேஷன் ஆஃப் கிரைஸ்ட் குறிக்குதுன்னு. இயேசு கிறிஸ்து மனிதாவதாரம் எடுப்பதற்கு முன்பாக மனிதர்களுக்கு பல்வேறு விதங்கள்ல தன்னை வெளிப்படுத்தினார். அதுல ஒரு சம்பவம் தான் இந்த சம்பவம். மோசேயோடு எரிகிற புஷ்ல பேசுறாரு இல்லையா, அந்த ஒரு செடியில பேசுறாருல, இது ஒரு சம்பவம். இந்த மனைவியை பார்த்து பேசுறாரு. என்ன பேசுறாரு? உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை எப்படிப்பட்டதுன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாதபடினாலே எதிரிகளுக்கு அடிமையா மாறிட்டாங்க. அவர்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து ரட்சிக்கக்கூடிய நியாயாதிபதியாக, ஜட்ஜாக அவன் இருப்பான் சொல்லி அவர் சொல்றார். யார் சொல்றா? கர்த்தருடைய தூதன் சொல்றார். சொன்ன உடனே அந்த பெண் என்ன தெரியுமா செய்யறா? வேகமா தன்னுடைய கணவர்கிட்ட போற, மனோவாயிட்ட போய் சொல்றா, இதே மாதிரி கர்த்தருடைய தூதன் ஆயிட்டு வந்து சொன்ன உடனே அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? எனக்கும் கர்த்தருடைய தூதன் தரிசனமாகி அந்த குழந்தையை குறித்து சொல்வாரானால் நல்லா இருக்கும். ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை பிறந்தது முதல் இறந்தது வரைக்கும் அது எப்படி இருக்கும்னா, தம்பிமார் பிளீஸ் கவனிக்குமா பிளீஸ். ஏன்னா ஒரு சிலர் நீங்க டிஸ்ட்ராக்ட் ஆனீங்கன்னா the whole congregation will be distracted. பிளீஸ் தயவு செய்து கொஞ்ச நேரத்துல நீங்க கிளம்பிடுவீங்க. உங்களுக்கு நிறைய டைம் இருக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்றதுக்கு. தயவு செய்து பிளீஸ் உங்களுக்கு எஞ்சி கேட்டுக்கிறேன், கவனி. பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும் அவன் நசரேயனாக இருப்பான். அவனுடைய தலையில சவரகன் கட்டி படல் ஆகாது. பழைய ஏற்பாட்டுல லேவியராகமம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, ஒரு சிலர் தங்களுடைய வாழ்க்கையை கடவுளுக்கு என்று பூரணமா டெடிகேட் பண்ணாங்க. அந்த விரதத்து பேரு நாசரீன் கமிட்மெண்ட். ஆனா இந்த சிம்சோனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அவன் பிறப்பதற்கு முன்பாகவே அவனுடைய தாயார் இடத்துல கர்த்தருடைய தூதன் சொல்றார், அவனுக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை பிறந்தது முதல் இறந்து போற வரைக்கும் அவன் நசரேயனா இருப்பான். அதனால அந்த குழந்தையை பெற்றெடுப்பதற்காக நீ என்ன செய்யக்கூடாது? திராட்சரசம் குடிக்க கூடாது. நீ செத்த பிரேதத்தின் பக்கத்துல, தீட்டானது ஒன்று பக்கத்திலேயே நீ போகக்கூடாது. மதுபானம் குடிக்க கூடாது. மதுபானம் குடிக்க கூடாதுன்றது வேதத்தில் உள்ள தெளிவான கட்டளை சொல்லி சொல்றேன். 2 பேரும் என்னமா செய்யறாங்க? மனோவாவுடைய மனைவியும் ஜபிக்கிறார்கள், அர்ப்பணிக்கிறார்கள். கர்த்தருடைய தூதன் மறுபடியும் தரிசனமாகிறார். கர்த்தர் அவருடைய வாக்கின்படி சிம்சோன் எனப்பட்ட மகனை அவர்களுக்கு கொடுக்கிறார். வேதாகமும் கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன தெரியுமா? 13வது அதிகாரத்துல ஆயத்தப்படுத்தப்பட்ட வாலிபன், a well prepared youngster, ஆயத்தப்படுத்தப்பட்ட வாலிபன். அருமையான தம்பி தங்கச்சி, நானும் நீ இந்த உலகத்துல வருவதற்கு முன்னாடியே கர்த்தர் எந்த குடும்பத்திலே நானும் நீயும் பிறக்க வேண்டும் என்பதை அவர் தீர்மானித்திருக்கிறார். நான் செங்கல்பட்டு, சென்னை பக்கத்தில் இருக்கக்கூடிய மதுராந்தகத்துல உள்ள கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல மிஸ்டர் ஆல்பர்ட் எட்வின் செல்வசீலி அம்மாவுக்கு 3வது மகனாக நான் பிறந்தேன். நான் எந்த ஊரிலே பிறக்க வேண்டும், எந்த பெற்றோருக்கு பிறக்க வேண்டும்,
எந்த தேதியிலே பிறக்க வேண்டும் என்பதை நான் தீர்மானிக்க முடியாது, நீ தீர்மானிக்க முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. எப்படி என்னுடைய மரணத்தை நான் தீர்மானிக்க முடியாதோ அதே போல என்னுடைய பிறப்பை நான் தீர்மானிக்க முடியாது. கர்த்தர் அவருடைய உன்னத திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக பெற்றோரை நமக்கு கொடுத்திருக்கிறார். நீ நினைக்கலாம், எங்க அப்பா பெரிய ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் கிடையாது, எங்க அப்பா குடிகாரரா இருக்காரு, எங்க வீட்டுல பயங்கர பண கஷ்டம், எனக்குன்னு சொல்லி நிறைய சொத்துலாம் சேர்த்து வைக்கல, அல்லது எங்க அப்பா அம்மா பத்தி அறிமுகப்படுத்துறதுக்கு அவங்க பயங்கர வெல் டு டூ அல்லது நல்ல ஒரு பேக்ரவுண்ட் நல்ல ஸ்டேட்டஸ்ல இருந்து வரல நீ சொல்லலாம். ஆனால் கர்த்தர் உலக தோற்றத்திற்கு முன்பாகவே நீ அந்த குடும்பத்திலே மகனாக மகளாக பிறப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். யூ ஆர் நாட் அன் ஆக்சிடென்ட். மறந்துடாத, நீ ஒரு விபத்து கிடையாது. அடிக்கடி யோசிக்கிறோம், நான் தெரியாதனமா இந்த உலகத்துல பிறந்துட்டேன், தெரியாதனமாக நான் இந்த உலகத்துல பிறந்து விட்டேன்னு யோசிக்கிறோம். அப்படி கிடையாது தம்பி தங்கச்சி. உலகத்திலே பிறப்பதற்கு முன்பாகவே கடவுள் ஒரு உன்னத திட்டத்தை நம்முடைய வாழ்க்கைக்கு என்று வைத்திருக்கிறார். யூ ஆர் நாட் அன் ஆக்சிடென்ட், நாட் அன் ஆக்சிடென்ட். அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு பெற்றோரை கடவுள் கொடுத்திருக்கிறார். பெற்றோருடைய தியாகத்திலே பிள்ளைகள் வளர்க்கப்படுகிறார்கள். மறந்துறாங்க. சிம்சோன் அவிதமாக தான் வளர்க்கப்பட்டார். எப்படிப்பட்ட பெற்றோர்? கர்த்தருக்கு பயந்த பெற்றோர். கர்த்தருக்கு பயந்த பெற்றோர். நான் என்னுடைய அம்மா இங்கதான் இருக்காங்க, வெள்ளமடத்துல ஒரு நர்சிங் கேர் ஹோம்ல இருக்காங்க. ரொம்ப வயதான அப்படினால நர்சிங் கேர் கொடுத்து அவங்க அங்க வச்சிருக்காங்க. She is 87 now. நல்லா இருக்காங்க. இன்னைக்கும் காலையில எழுந்திரிச்சோன்னு ஜோம் பண்ணுவாங்க, பைபிள் படிப்பாங்க. இன்னைக்கும் நான் போகும்போது இதை ஜோம் பண்ணி தான் விடுவாங்க. உனக்காக டெய்லி ஜோம் பண்றேன்னு சொல்லுவாங்க. இதே தாயார் நான் மதுரையில பசுமலையில படிச்சேன். 7th இருந்து 10th வரைக்கும் அங்கதான் படிச்சேன். எங்க அம்மா பயங்கர ஸ்ட்ரிக்ட், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சாயங்காலம் 6 மணிக்கு மேல விளையாடிட்டு வீட்டுல வந்தா ஊரிச்சிருவாங்க, தோல் லெட்டர்லாம் உரிச்சிருவாங்க. அப்படி அடி வாங்கியிருக்கேன். அடிக்கடி எழுந்து யோசிச்சிருக்கேன், இப்படி ஒரு அம்மா எனக்கு இருக்கிறத விட அம்மா செத்து போயிட்டா நல்லா இருக்கும்னு சொல்லி நான் யோசிச்சிருக்கேன். ஆனா இன்னைக்கு நான் திரும்பி பார்க்கும் போது அப்படிப்பட்ட ஒரு தாயார் என்னுடைய லைஃப்ல வரலன்னா எய்தர் நான் ஒரு ரவுடியாவோ அல்லது டெரரிஸ்டாவோ வாழ்க்கை எங்கேயோ முடிஞ்சிருக்கும். ரியலி ஐ தேங்க் காட் ஃபார் மை மதர். நேற்று கூட பார்த்து சொல்லிட்டு வந்தேன். ஏன்னா எங்க அப்பா இந்து. எங்க அப்பா இருந்த ஊருக்கு ஏறக்குறைய 40 ஆண்டுகள் கழித்து நாங்க போறேன். அங்க ஒண்ணுமே இல்ல. அங்க பார்க்கும்போது என்னுடைய உறவினர்கள், தகப்பனுடைய உறவினர்கள் பற்றி விசாரிக்கும் என்ன சொன்னாங்க, தம்பி அடுத்த மாசம் அம்மன் கூட நடக்கும், நீங்க வந்தீங்கன்னா பாக்கலாம்னாங்க. உண்மையாவே இருதயத்தில் நன்றி சொன்னேன். என்ன தெரியுமா, என்னுடைய தாயார் கிறிஸ்துவுக்குள்ளே வளர்ந்திராவிட்டால் என்னுடைய வாழ்க்கை எங்கேயோ முடிஞ்சிருக்கும். தம்பி தங்கச்சி, இங்க உட்கார்ந்து உன்னுடைய வாழ்க்கையில you are taking things for granted. என்னைக்காவது உங்க அப்பா அம்மாவை பார்த்து இவ்வளவு கஷ்டப்பட்டு எங்களை வளர்க்குறீங்களே, இவ்வளவு கஷ்டப்பட்டு கர்த்தருடைய காரியங்கள் நடத்துறீங்களே, அம்மா உங்களுக்காக அப்பா உங்களுக்காக நான் பெருமைப்படுறேன்னு சொல்லிட்டு ஐ அம் ப்ரௌட் ஆஃப் யூ சொல்லியிருக்கியா? யோசித்து பாரு. ரொம்ப ஈஸியா யோசிக்கிறோம். அந்த தோளுக்கு மேல வளர்ந்த உடனே பெற்றோருக்கு கொடுக்கிற மரியாதை கிடையாது. என்ன யோசிக்கிறோம், என்ன மாதிரி அவங்க ஆங்கிலம் பேச தெரியாது, என்ன மாதிரி மொபைல் யூஸ் பண்ண தெரியாது, என்ன மாதிரி மேனரிசம் அவங்களுக்கு கிடையாது. ஆனால் அருமையான தம்பி தங்கச்சி, இன்னைக்கு உங்களுடைய உடம்புல ஒரு ரத்தம் இருக்குல்ல, இன்னைக்கு இங்க மனிதனாக மனுஷியாக உட்கார்ந்து இருக்கல, அதற்கு காரணம் உன்னுடைய பெற்றோருடைய தியாகம். அதான் பைபிள்ல சொல்லுது, பூமியிலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இந்த இடத்துல மனோவாவுடைய மனைவி இஸ்ரவேல் தேசத்துல ஒவ்வொரு கல்யாண வீட்டுக்கு போனாலும் திராட்சை ரசம் சர்வ் பண்ணுவாங்க. உங்களுக்கு தெரியும், யோவான் 2வது அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து தன்னுடைய முதல் அற்புதத்தை கானா ஒரு கல்யாணத்துல நிறைவேற்றார். ஏன்னா பாலஸ்தீனா தேசத்துல எல்லா வீட்லயும் திராட்சை செடி இருக்கும், எல்லா விருந்துகள்லயும் திராட்சை செடி இருக்கும், திராட்சை பழங்கள் இருக்கும், எல்லா ஃபுட்லயும் திராட்சை ரசம் குலைகள், காய்ந்த திராட்சை ரசம், பல்வேறு விதமான காரியம் இருக்கும். அப்போ இந்த அம்மா எங்க போனாலும் சரி திராட்சை ரசம் கொடுத்தா வேண்டாம். திராட்சை ரசம் குடிக்கிற அந்த ஒயின் கிடையாது, அன்ஃபெர்மெண்டட் கிரேப் ஜூஸ். பைபிள் தெளிவா சொல்லுது, நொதிக்காத அல்லது ஆல்கஹால் இல்லாதது. அப்ப என்ன சொல்லுவாங்க, எல்லாரும் கேட்பாங்க, ஏமா நீங்க திராட்சை ரசம் குடிக்கலையா? இல்ல, என் வயிற்றுல இருக்கக்கூடிய குழந்தை நசரேயன், ஆகவே நான் என்ன செய்ய மாட்டேன், குடிக்க மாட்டேன். ஒவ்வொரு இடங்களிலேயும் தன்னுடைய மகன் நசரேயனாக வர வேண்டும் என்பதற்காக கவனமாக வளர்த்த தாய். அடிக்கடி உனக்கு இரிட்டேட் ஆகுது, என்னமா அப்படி ட்ரெஸ் பண்ற, ஏன் அந்த பையன்கிட்ட பேசிட்டு இருக்க, ஏன் அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்க, ஏன்டா 7 மணிக்கு மேல வர, நமக்கு என்ன செய்யுது, பயங்கர கோவமா இருக்கு, ஏமா என்ன போட்டு கேள்வி கேட்டு துவைக்கிற. அருமையான தம்பி தங்கச்சி, தேவன் உன்னை அந்த குடும்பத்திலிருந்து உருவாக்கி வருகிறார். உன்னுடைய வாழ்க்கையில எத்தனை ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்காருல்ல,
தஞ்சாவூர் நடந்த ஒரு இன்சிடென்ட் எல்லாம் மறக்க முடியாது. ஒரு லீடர்ஷிப் ட்ரைனிங் கேம்ப் என்னுடைய கல்யாணத்துக்கு முன்னாடி, ஏறக்குறைய 25 வருடங்களுக்கு முன்னாடி. அந்த கேம்புக்காக ஒரு கல்லூரி பேராசிரியர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துக்கு ஒரு MA படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் பாக்குறதுக்காக போயிருந்தாங்க. போகும்போது அது ஒரு குடிசை, கிராமத்துல உள்ள ஒரு குடிசை. நீங்க தம்பி இருக்காங்க, மாற்றுத்திறனாளியான ஒரு தம்பி, இந்து குடும்பத்துல இருந்து ஏசாமி ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு ஒரு சர்ச்சுடைய பாஸ்டர் அவர் இருக்கார். அந்த வீட்டுக்குள்ள போகும்போது ஒரு குட்டி குடிசை, அந்த வீட்டுக்குள்ள போற அளவுக்கு இடம் கிடையாது, அங்க உள்ள ஒரு 3 பேர் தான் இருக்க முடியும். அந்த தம்பிக்கு அப்பா அம்மா கிடையாது. யார் வளர்ப்பது? அவருடைய அக்கா மாப்பிள்ள வளர்க்குறாங்க. இந்த தம்பி MA படிக்கிறாங்க. உள்ள போகும்போது இந்த சார் வெளியே நிக்கிறாங்க. உள்ள போய் நிக்கிறவங்க இடம் கிடையாது, குட்டி குடிசை, 3 பேர் படுக்கலாம், அவ்வளவுதான். அதான் அவங்க வீடு. அப்படி இருக்கும்போது இவங்க பேசுறாங்க, இந்த கேம்புக்கு, லீடர்ஷிப் ட்ரைனிங் கேம்புக்கு உங்க பையனை அனுப்புங்க, சாரி உங்களுடைய தம்பி அனுப்புங்கன்னு கேட்டோம். உள்ள சொல்றாங்க, அந்த அக்கா என்ன சொல்றாங்கன்னா, தன்னுடைய கணவர்கிட்ட, அப்பா நீங்க ஒரு வாரம் வேலைக்கு போகாதுங்கன்னு சொல்றாங்க. இவருக்கு ஒண்ணுமே புரியல. பையன் அவங்க தம்பி முகாமுக்கு வர்றதுக்கு, இதே மாதிரி ஒரு முகாம், 7 நாள் முகாம், ரட்சிக்கப்பட்ட விசுவாசமானவர்களுக்கு. அதற்கும் இவர் வேலைக்கு போறதுக்கு என்ன சம்பந்தம் சொல்லி ஆர்வம் பொறுக்க முடியாதபடி அவர்கிட்ட கேட்டாங்க, ஏன் உங்க தம்பியை அப்படி யோசிக்கிறீங்க? அப்ப என்ன தெரியுமா சொன்னாங்க அந்த தம்பி, எங்க வீட்டுல MA படிக்கக்கூடிய எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு வேஷ்டி. நான் ஏதோ கதை சொல்றேன், ரியலா பார்த்த காரியங்களை நான் சொல்றேன். என்னுடைய அக்கா கனவுக்கு இருக்கிறது ஒரே ஒரு வேஷ்டி. இந்தியா பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். வல்லரசா மாறும்னு சொல்லி கனவு காட்டுறாங்களா, அதே இந்தியா பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். இந்தியாவில படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். அதுவும் தமிழகத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். இந்த தம்பிய ஒரு வாரத்துக்கு கேம்புக்கு அனுப்பணும்னா அந்த வேஷ்டியை தோய்த்து மாற்றுவதற்கு வேற வேஷ்டி கிடையாது. ஒருவேளை என்னுடைய கணவர் அந்த வேஷ்டியை அந்த அக்கா கணவர் வேஷ்டியை கொடுத்து விட்டாருன்னா அவரால் வெளியே வேலைக்கு போக முடியாது. ஏன்னா வீட்டுல துண்டு கட்டிட்டு தான் அவங்க இருப்பாங்க. உன்னுடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு கடவுள் ஆசீர்வதிச்சிருக்காருல்ல. காலையில அந்த அக்கா சொன்னாங்கல்ல, தங்க இடம் கொடுத்திருக்கிறார், நல்ல சாப்பாடு கொடுத்திருக்கிறார். வேலைக்கு சாப்பாட்டுக்காக யாற்றையும் கையேந்திரக்கு நம்மள கடவுள் வைக்கிறது. பஸ்ல போகும்போது, ரோட்ல போகும்போது உங்களை எத்தனை வாலிபர்களை பார்த்திருக்கேன் தெரியுமா? ஒரு காட்சி என்னால மறக்கவே முடியாது. கல்யாண வீட்டுல சாப்பிட்டுட்டு வெளியே வந்தேன், உங்க வயதுள்ள ஒரு வாலிபன் சாப்பிட்டுட்டு நம்ம மீதி போடுவோம்ல, அந்த குப்பை எச்சில் தொட்டி இருக்குல்ல, அதுல உட்கார்ந்து he collected and he shared and he ate. நம்ம நல்லவன்றதால கிடையாது தம்பி தங்கச்சி, that is God's blessing. இந்த இடத்துல சிம்சோன் நல்லவன் என்பதாலே அல்ல, சிம்சோனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். You are accountable for your blessings. டெல்லியை பற்றி இந்த கொரோனா பீரியட்ல ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் வாசித்தேன். டெல்லியில வாழக்கூடிய 12 லட்சம் பேருக்கு நைட் தங்குற இடம் கிடையாது. வேலை பார்க்கறவங்க பல்வேறு மாநிலங்கள்ல இருந்து வேலை பார்க்கக்கூடிய மக்கள் எங்க தெரியுமா தூங்குறாங்க? இந்த ஷெட்டர், இந்த மாதிரி இடங்கள்ல தூங்குறாங்க. கொரோனா பீரியட்ல அவங்க தங்குற இடம் கிடையாது, சாப்பாட்டுக்கு வழி கிடையாது. கொஞ்சம் யோசித்து பாரு தம்பி தங்கச்சி, கடவுள் உன்னை எவ்வளவு ஆசீர்வதிச்சிருக்காருல்ல. காரணம் என்ன தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு திட்டம் உண்டு தம்பி தங்கச்சி. எத்தனை தடவை அப்பா அம்மாவை குறை சொல்றோம்ல, எத்தனை தடவை நம்ம ட்ரெஸ்ஸை குறை சொல்லல. என்ன இது ட்ரெஸ், என்ன பாருங்க, அந்த பையனுக்கெல்லாம் பைக் வாங்கி தராங்க, நீயும் இருக்கியே, அப்பாவா இருக்கேன்னு சொல்லி குறை சொல்றல. இல்ல தம்பி தங்கச்சி, வேதாகமம் கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம், God is preparing you for a great task. Not only parents. நான் என்ன தெரியுமா யோசிக்கிறேன், இந்த வாலிபர்களை கர்த்தருக்குள் நடத்த வேண்டும் சொல்லி ஒரு பெரிய டீம் ஆஃப் அன்னைமார் அக்காமார் பின்னாடி உட்கார்ந்து இருக்காங்கல்ல, அது கர்த்தர் உனக்கு கொடுத்த பிளஸிங். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. பல்வேறு சர்ச்சஸ் கன்வென்ஷன்ல பேசுறேன், புதுசு கிடையாது எனக்கு. ஆனா பார்க்கும்போது நிறைய இடங்கள்ல யூத் மீட்டிங்கே கிடையாது தம்பி. நான் அவங்க ரெவரண்ட் ஆர்த்தர் அப்ரிஷியேட் பண்ணணுன்றதுக்காக நான் சொல்ல, மனதின் ஆழத்திலிருந்து நான் சொல்றேன். அந்த வாலிபர்கள் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும் சொல்லி பாஸ்டர் கமிட்டி மெம்பர்ஸ் உட்கார்ந்து நான் பார்த்தது இல்லை. ஆனால் உங்கள் மீது வைத்த அன்பினாலே உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய திட்டம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக உங்களை அந்த வேன்ல அழைத்து கொண்டு வந்து அருமையான இடத்துல தங்க வைத்து சாப்பாடு போட்டு எப்படியாவது கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும் முயற்சி எடுக்கிறாங்கன்னா, that is part of God's plan. மறந்துடாத, you are accountable. ஆயத்தப்படுத்தக்கூடிய ஆண்டவர். நீங்க பைபிளை படிச்சு பாருங்க, அருமையான பெற்றோர். கர்த்தர் சிம்சோனை ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சோனை ஏவ தொடங்கினார். ஆயத்தப்படுத்தப்பட்ட வாலிபன். God is preparing you. மறந்துடாத. சிம்சோன்ற வார்த்தைக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? ஷைனிங் லைக் a sun. சூரியனை போல பிரகாசிக்கக்கூடியவன். ஷைனிங் லைக் a sun, பிரகாசமானவன் சொல்லி அர்த்தம். அவங்க பெற்றோர் அந்த பேர் வச்சாங்க. இருண்டு போன இஸ்ரவேல் தேசத்திலே
கர்த்தரின் திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய ஒளியாக என்னுடைய மகன் வருவான் என்ற எதிர்பார்ப்போடு இவ்வளவு காரியங்களை நிறைவேற்றினார்கள் இந்த பெற்றோர். ஆனால் சிம்சோன் அதை நிறைவேற்றினாரா என்றதான் கேள்வி. 13வது அதிகாரம் நல்லா முடியுது. நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. 13வது அதிகாரம் 24வது வசனம் வாசிக்கிறேன். பின்பு அந்த பெண் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டால் அந்த பிள்ளை வளர்ந்தது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். 13வது அதிகாரம் 24வது வசனம். 24வது வசனம் 25 வாசிக்கிறேன். அவன் சோராவுக்கும் எஸ்தாவேலுக்கும் நடுவில் உள்ள தானின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவத் தொடங்கினார். சிம்சோனை கர்த்தருடைய ஆவியானவர் ஏவத் தொடங்கினார். கர்த்தர் கொடுத்த பெற்றோர், கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய பலன், கர்த்தருடைய திட்டம், கர்த்தர் தெளிவாக சிம்சோனை வழி நடத்தினார். ஆனா இவ்வளவு ஆசீர்வாதங்களை கையில எடுத்து அதை தேவனுக்கு என்று பயன்படுத்துவதோ அல்லது வீணாக்குவது யார் கையில தெரியுமா? நம்ம கையில தான் இருக்கு. அடுத்த வசனம் வாசிக்கும்போது ரொம்ப வேதனையா இருக்கு. 14வது அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கிறேன். சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தரின் பெண்களில் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டு திரும்ப வந்து தன் தாயையும் தகப்பனையும் நோக்கி, திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டேன், அவளை எனக்கு கொள்ள வேண்டும் என்றான். பெற்றோர் மிகவும் கவனமாக வளர்த்தார்கள். திராட்சை பழத்தை கூட சாப்பிடாத பிடிக்க, திராட்சை ரசத்தை கூட குடிக்காத பிடிக்க அந்த அம்மா வளர்த்தாங்க. சிம்சோனிய விதமாக தான் வளர்த்தாங்க. ஒவ்வொரு முறை சொல்லி வளர்த்திருப்பாங்க. சிம்சோனுடைய முடியை பத்தி நீங்க படிச்சு பாருங்க. சிம்சோனுடைய முடிய 7 பாவுகள்ல கட்டக்கூடிய அளவுக்கு அவ்வளவு நீளமா இருந்துச்சு. பொம்பளை பிள்ளைகளுக்கே தலை வாடுறது, ஜட கட்டுறது எவ்வளவு கஷ்டம்ன்றது உங்க அம்மா கிட்ட கேட்டு பாத்தீங்கன்னா தெரியும். அது உங்களுக்கு பிள்ளைகள் ரொம்ப தெரியும். ஏன்னா அந்த ஸ்கூலுக்கு கிளம்பி அழுக்கிறக்குள்ள தலையை கட்டுறக்குள்ள அந்த பாடு. ஆனா சிம்சோனுக்கு ஒவ்வொரு முறை தலையை சீவும் போதும், தலையை வாரி விடுமா என்ன சொல்லி பாத்தீங்கன்னா, ஏமா எனக்கு மாத்திரம் முடி வைக்கலையான்னு கேட்டா, யூ ஆர் ஸ்பெஷல். கடவுள் உங்களுடைய வாழ்க்கைக்கு வேற திட்டம் வச்சிருக்கா தம்பி, மற்றவர்கள் மாதிரி நீ வாழ முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இது எல்லாவற்றையும் கேட்ட சிம்சோன் தோளுக்கு மேலே வளர்ந்தவன். தோல் நம்ம லைஃப்ல அப்படிதான் இருக்கு. டீனேஜ் வரைக்கும் அப்பா அம்மா சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டுறோம், அநேக காரியங்களை செய்யறோம். ஆனா டீனேஜர் தாண்டின உடனே எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறோம். அநேக நேரங்கள்ல என்னுடைய வாழ்க்கையை ஏன் இஷ்டப்படி வாழ்ந்தா என்னன்னு சொல்லி என்னுடைய பாவ சுபாவம் தலை தூக்க ஆரம்பிக்கிறது. நிறைய தவறான காரியங்கள்ல செயல்படுறது யாருன்னு தெரியுமா சொல்றாங்க? கிறிஸ்தவ வாலிபர்கள். ரொம்ப வேதனையான ஒரு காரியம். நான் காலேஜ்ல படிக்கும் போது வரக்கூடிய சினிமாஸ்ல நான் ஒரு சில சினிமா பார்த்திருக்கேன். அதுல வரக்கூடிய வில்லன் யார் தெரியுமா சித்தரிக்கப்பட்டிருப்பாங்க? கிறிஸ்டியன்ஸ். கழுத்துல சிலுவை போட்டு வர்றதுதான் வில்லன். ஏன்னா சமுதாயத்துல அப்படி மோசமாயிடுச்சு. இந்த இடத்துல அவ்வளவு கவனமாக வளர்க்கப்பட்ட சிம்சோன் திம்னாத்துக்கு போனான். திம்னாத் என்ன இடம் தெரியுமா? திராட்சை தோட்டங்கள் பயிரிடக்கூடிய இடம். He was willfully, தெரிந்து துணிந்து கடவுளுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்ய ஆரம்பிக்கும். போயிட்டு தெரியுமா செய்யறான்? எந்த பெலிஸ்தரை அழிக்க வேண்டுமோ அந்த பெலிஸ்தரில் ஒரு பெண்ணை கண்டால் கண்டவுடன் காதல் கொண்டான் இந்த சிம்சோன். ஏறக்குறைய அது நடந்து 2500 வருஷம் ஆகுது. இன்னைக்கே ஒரு பெண்ணை போய் பார்த்துட்டு நான் அந்த பொண்ணை லவ் பண்றேன், கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்லி பேரண்ட்ஸ் சொல்ல முடியாது. கொண்டுருவாங்க பேரண்ட்ஸ் மெஜாரிட்டி வீடுகள்ல. ஆனா அத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக சிம்சோன் இவ்வளவு பக்தியாக வளர்க்கப்பட்ட பெற்றோர்கிட்ட போயிட்டு நான் ஒரு பெண்ணை பார்த்தேன், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறேன்னு சொல்லிட்டு he proposed it to his parents. கண்டான், காதல் கொண்டான். அசிங்கமாக மாறின சிம்சோன், அகன்று போன வாலிபன். perverted youngster. இதெல்லாம் தெரியும், எது தப்புன்னு சொல்லி தெரியும். ஆனாலும் இவன் போனதுக்கு காரணம் என்ன? தன்னுடைய கண்களின் பார்வைக்கு எது அழகாக இருக்கிறதோ, என்னுடைய கண்களின் பார்வைக்கு எது என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அதற்கு பின்பாக செல்லக்கூடிய சிம்சோன். அப்பா அம்மா சொல்றாங்க, என்ன சொல்றாங்க பாருங்களேன். 3வது வசனம். அப்பொழுது அவனுடைய தாயும் அவன் தகப்பனும் 14:3 அவனை நோக்கி, நீ போய் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தரிடத்தில் ஒரு பெண்ணை கொள்ள வேண்டியது என்ன? உன் சகோதரியின் குமாரத்திகளிலும் எங்கள் ஜனமனைத்திலும் பெண் இல்லையா என்றார்கள். ஏன்பா, யெகோவாவை தெய்வமாக வணங்காத, மற்ற தெய்வங்களை வணங்கக்கூடிய
பெலிஸ்தியர்களிடத்தில் பெண்ணை தேடுகிறாயன்னு சொல்லி கேட்க. பெலிஸ்தியர் யார் தெரியுமா? மத்திய தரைக்கடல்ல இருந்து வந்த ஒரு கொள்ளக்கூட்டம். அந்த கொள்ளக்கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக கானான் தேசத்தை பிடிக்க ஆரம்பிச்சாங்க. இஸ்ரவேல் புத்திரருக்கு பெரிய தலைவலியா மாறிட்டாங்க. அந்த மக்கள்ல போய் நீ ஏன் பெண்ணை கொள்ள வேண்டும் சொல்லி கேட்கிறாங்க. அதுக்கு சிம்சோனுடைய பதில பாருங்களேன். அதுக்கு சிம்சோன் எழுதியமா பதில் சொல்றான், தன் தகப்பனை நோக்கி, அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளையே எனக்கு கொள்ள வேண்டும் என்றான். அவளையே எனக்கு கொள்ள வேண்டும் என்றான். காதலுக்கு என்ன சொல்லுவாங்க? கண்ணு இல்ல, அதனால நிறைய பேர் குருடாயிடுறாங்க. எத்தனையோ தங்கைமார் நான் பார்த்திருக்கேன், கூட படிச்ச பொருளையும் பார்த்திருக்கேன். அந்த டைம்ல சொன்னா எதுவுமே காதல ஏறாது. அப்பா அம்மா சொல்றதெல்லாம் ஏறாது. வேண்டாப்பா இந்த அஃபையர், உனக்கு உன் லைஃப் நாசமாக்கிறோம். இன்னும் நீங்க புரிஞ்சுக்கணுமா? வேற ஒண்ணு வேண்டாம், யூடியூபும் சரி, டெய்லி இருக்கு நியூஸ் பேப்பரை திறந்து பாருங்க. காதல் சொல்லி ஏமாந்து வாழ்க்கையை துளைத்த எத்தனை சகோதரிகள், எத்தனை தம்பிமார் இருக்காங்க. இதற்காகவா சிம்சோன் கடவுள் படைச்சார்? சிம்சோனுடைய பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? தன்னுடைய கண்களை அவனால் கட்டுப்படுத்த முடியவில்லை. பின்னாடி வாசிக்கிறோம்ல, உலகத்தினால் உண்டானவைகள் மூன்று. ஒன்று கண்களின் இச்சை, இரண்டாவது மாம்சத்தின் இச்சை, மூன்றாவது ஜீவனத்தின் பெருமை. இந்த மூன்று காரியங்களுக்கும் சிம்சோன் இடம் கொடுத்தான். கண்களாலே பார்த்தான், அவள் அழகானவள் உண்மைதான். ஆனா இந்த காரியம் ஆண்டவருக்கு பிரியமா இருக்குமான்னு சொல்லி அவன் யோசிக்கவே இல்லை. கண்களின் பின்னாலே சொல்லக்கூடிய சிம்சோன். இன்னைக்கு உன் லைஃப்ல கொஞ்சம் யோசித்து பாரு. உன்னுடைய பிரச்சனையே என்ன தெரியுமா? உன்னுடைய கண்ணு. ஆனா கடவுள் தானே கண்ணை கொடுத்தார். நீங்க 1000 பெண்களை திருமணம் பண்ணின சாலமோன், 300 மனைவிகள், 200 வைப்பாட்டிகள் சொல்லி அசிங்கமாக வாழ்ந்த சாலமோன் ஞானி என்ன எழுதுறாரு? வாலிபர்களுக்கு கொடுக்கிற அட்வைஸ் என்ன தெரியுமா? வாலிபனே, உன் வாலிப நாளில் சந்தோஷப்படு, உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சியிலும் நட. ஆனால் இவை எல்லாவற்றையும் குறித்து தேவன் உன்னை நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. வாலிபமும் இளவயதும் மாயையே சொல்லிட்டு 12வது அதிகாரம் எப்படி ஆரம்பிக்குது? வாலிபனே, உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. அவளை இவளையும் நினைக்காத, அவனை இவனையும் நினைக்காத. யார் என்ன தெரியுமா? உன்னை படைத்தவரை நினை. அவர் உன்னுடைய வாழ்க்கைக்கு என்று அழகான திட்டம் வைத்திருக்கிறார். உட்காந்துக்கு உன்னுடைய லைஃப் உடைய பிரச்சனை என்ன? அடுத்து ஒரு வார்த்தை தெரியுமா வருது? அந்த வசனம் ரொம்ப கஷ்டமான ஒரு வசனம். அடுத்த வசனம் பாருங்க, 4வது வசனம். அவன் பெலிஸ்தர் இடத்தில் குற்றம் கண்டுபிடிக்க முகாந்திரம் உண்டாகும்படி இது கர்த்தரின் செயல் என்று அவன் தாயும் தகப்பனும் அறியாதிருந்தார்கள். என்ன பாரு, நிபுணத்துக்கு போவது கர்த்தருடைய செயலா? அந்த பெண்ணை கண்டது கர்த்தருடைய செயலா? அவளை லவ் பண்றது கர்த்தருடைய செயலா? அவளை திருமணம் பண்ண வேண்டும் என்று பெற்றோரிடத்துல சொல்றாள், அது கர்த்தருடைய செயலா? வசனத்தை படிக்கும்போது தெளிவா படிக்கணும். என்ன அர்த்தம்? என்னுடைய தவறுகள் மத்தியிலேயும் தேவன் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறார். இங்க அதை பார்த்து கிடையாது, அப்படிதான் யோசிக்கிறோம். நான் இவ்வளவு தப்பு பண்றேன், நல்லா படிக்கிறேன். நான் தப்பு பண்றதால என் கண் பார்வை நல்லாதான் இருக்கு. கர்த்தர் என்ன தண்டிக்கலையே. கடவுள் சொல்லி சொல்ற எல்லாத்தோட நான் சக்சஸ்ஃபுல்லா தான் இருக்கேன். அடிக்கடி நம்ம யோசிக்கிறோம்ல, தம்பி தங்கச்சி, இட்ஸ் எ லாங் ரோப், மறந்துடாத. சிம்சோனுக்கு கடவுள் நீளமான ஒரு கயிறை கொடுத்தார், போற வரைக்கும் அலோவ் பண்ணார். ஆனா சிம்சோன் டுக் திங்ஸ் ஃபார் கிராண்ட். கடவுள் என்னுடைய தவறுகளின் மத்தியிலையும் செயல்படுற. ஏன் இவ்விதமாக நடக்கிறது? ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்க மறந்துறாரு. அதாவது தேவன் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் சொல்லி யோசிக்கும் போது நமக்கு எதிரி ஒருத்தர் இருக்கான், காமன் எனிமி. கடவுளுக்கும் சரி நமக்கும். யார் தெரியுமா? சேட்டன். சேட்டன்ற வேர்டுக்கு அக்யூசன் சொல்லி அர்த்தம், டெவில்ன்ற வேர்டுக்கு ஈவில் சொல்லி அர்த்தம், தீமைன்னு சொல்லி அர்த்தம். இந்த சேட்டன் எதுமா செய்யறார்? ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அழகான திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் சொல்லிட்டு வெகு ஜாக்கிரதையாக பெற்றோரையும் சரி வாய்ப்பையும் சரி சூழ்நிலைகளை உருவாக்கும் போது அவன் ஒரு மாஸ்டர் பிளான் போடுறான். என்ன பிளான்? இவளை எந்த இடத்துல தட்டினா வாழ்க்கை வீணாகுமோ அதற்கென்று அநேக திட்டங்கள் வச்சிருக்கான். அதனாலதான் இன்னைக்கு அது ஏழையா இருந்தாலும் சரி, மீடியாவா இருந்தாலும் சரி, அதை எடுத்து தவறான விதத்துல பயன்படுத்துவதற்கு சேட்டன் எக்ஸலன்ட்லி இஸ் பிளானிங். அதுக்கு பலியாகிறது யாரு? வாலிப சகோதரிகள். கிரேக்க கதை ஒண்ணு உண்டு, சின்ன பையன் நான் படிச்சிருக்கேன். ஹிப்போமேனஸ் சொல்லிட்டு, சாரி, அட்லாண்டான்னு ஒரு இளவரசி, மானை விட வேகமாக ஓடக்கூடிய ஒரு இளவரசி. எழுதுமா சொன்னா, எனக்கு கல்யாணம் பண்ண போற பையன் என்னை விட வேகமாக ஓடக்கூடியவனா இருக்கும். ரன்னிங் ரேஸ்ல என்ன யார் வின் பண்றாங்களோ அந்த இளவரசனையே திருமணம் பண்ணுவேன்னு சொல்லி சொன்னாங்க. நிறைய பேர் வந்தாங்க, அவளை ஓட்டத்துல தோற்கடிக்க முடியாதபடிக்கு ராஜாவால தண்டிக்கப்பட்டாங்க. அட்லாண்டான்னு சொல்லி, சாரி, ஹிப்போமேனஸ் சொல்லி ஒரு வாலிபன் வந்தான், இளவரசன். அவன்
மிகவும் அறிவுள்ளவன். அவன் அட்லாண்டாவை நல்லா படிச்சு வச்சிருந்தான். அட்லாண்டாவுடைய பலவீனம் என்னன்றதும் நல்லா தெரியும். ரன்னிங் ரேஸ் ஆரம்பிச்சுச்சு. மானை விட வேகமாக ஓட ஆரம்பித்தாள் இந்த அட்லாண்டா. ஓடும்போது ஹிப்போமீனஸ் கூட ஓடிட்டு இருந்தா. தன்னுடைய பையில வச்சிருந்த 3 கோல்டன் பால்ஸ்ல ஒரு கோல்டன் பால் எடுத்து உருட்டி விட்டார். தங்கம் பொதுவாகவே பெண்களுக்கு பிடிக்கும். இந்த அட்லாண்டாவுக்கு தங்கம் ரொம்ப பிடிக்கும். ஆகவே இவனுடைய கவனம் திசை திரும்ப ஆரம்பித்தது. தான் ஓடக்கூடிய அந்த ஸ்பீட்ல வேகமாக ஓடி அந்த பந்தை எடுத்துக்கொண்டு, தங்க பாலை எடுத்துக்கொண்டு, தங்க பந்தை எடுத்துக்கொண்டு வேகமாக இந்த ஹிப்போமீனஸை தாண்டி போனான். மறுபடியும் 2வது பந்தை உருட்டி விட்டான். அதையும் எடுத்துட்டு ஓடிட்டான். எல்லை கோட்டை நெருங்க ஆரம்பித்தார்கள். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போனா அதை வெற்றி அடைந்து விடலாம். அந்த டைம்ல அந்த 3வது பாலை உருட்டி விட்டார். அதை எடுத்து விட்டு எல்லை கோட்டை அடையலான்னு சொல்லி யோசித்த அட்லாண்டா தோத்து விட்டார். Satan is having golden balls for you. அருமையான தம்பி தங்கச்சி, நீ நினைக்கிற இது எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த மாதிரி ஒரு பெண்ணை லவ் பண்றதுக்கு, இந்த மாதிரி ஒரு பையன் கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வைக்கல. இல்ல தம்பி தங்கச்சி, you are cheated. You are cheated. உன்னுடைய வாழ்க்கையை கட்டுகிறவங்க இல்ல, உன்னுடைய வாழ்க்கையை அழிக்கிறவர்கள். மறந்துடாது. எப்படி சொல்றீங்க? பின்னாடி படிச்சு பாருங்க. என்னெல்லாம் சிம்சோன் இழந்தார். எனக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு டைம் இல்ல. இந்த ஒரே ஒரு அஃபையருடைய விளைவு தெரியுமா? எத்தனை பேருடைய சாவு. சிம்சோனுடைய பெயர் கெட்டு போகுது. கடைசியில பாத்தீங்கன்னா அந்த பெண்ணையும் அவளுடைய வீட்டாரையும் அந்த ஊரார் சுட்டு எரித்தார்கள். லவ் அஃபையரால வீடுகள், ஃபேமிலிஸ் எரியுதுன்னு இன்னைக்கு படிக்கிறோம். இன்னைக்கு இல்ல, அன்னைக்கே எரியுது. இதுக்கு காரணம் யாரு? சிம்சோன். சிம்சோனுடைய முழு வேலை என்ன? அவளை பார்க்க போவது, அவளோட உட்கார்ந்து விருந்து கொண்டாடுவது, விடுகதை பேசுவது, நரிய பிடிச்சு நரியுடைய வாயில தீபத்தை கட்டி அந்த வயல்ல ஓடுறது. இதுக்காக கர்த்தர் அழைத்தார். அருமையான தம்பி தங்கச்சி, உன்னுடைய எனர்ஜி, உன்னுடைய டைம், உன்னுடைய டேலண்ட் எதற்காக செலவழிச்சிட்டு இருக்க யோசித்து பாரு. ஒரு நாள்ல 24 ஹவர்ஸ்ல எதற்காக உன்னுடைய எனர்ஜியை நீ வேஸ்ட் ஆக்கிட்டு இருக்க? கடவுள் கணக்கு கேட்பார் தம்பி தங்கச்சி, மறந்துடாத. இதே நாகர்கோயில்ல அந்த இடம் எனக்கு பேர் மறந்துச்சு. அந்த ஊர் கன்வென்ஷனுக்கு நான் போயிருந்தேன். சர்ச் கன்வென்ஷன் 3 நாள். பேசும்போது இந்த ஏரியால ஏதாவது வாலிபர்கள் இருந்தா கூட்டலாம் தம்பின்னு சொல்லி ஒரு சில தம்பி மாட்ட கேட்டுட்டு இருந்தேன். இந்த சர்ச்சை ஒட்டி பக்கத்துல ஒரு வீடு. ஆனா அங்க ஒரு பையன் இருக்கான். அவன் +2 படிக்கிற பையன். சரி, அவனை கூட்டிட்டு வாடா சாயங்காலம் மீட்டிங்னு சொல்லி சொன்னேன். இல்ல நான் வரமாட்டான். ஏன்டா வரமாட்டான்? அவனை கூட்டிட்டு வாடா, நீங்க ஃப்ரெண்ட்ஷிப் கம்பெனி கொடுங்க. இவரை வரமாட்டானே, வர முடியாதவன். ஏன்டா வர முடியாது? அவங்க வீட்டுல சண்டை போட்டு மாடர்ன் பைக் ஒண்ணு வாங்கி கேட்டான். பைக் எடுத்து ஃபுல் கண்ட்ரோல்ல போகும்போது, ஃபுல் ஸ்பீட்ல போகும்போது நீள லாரி இருக்குல்ல, 20 சக்கரம் உள்ள லாரியில உள்ள போய் விட்டான். அடிச்சதுல கண்ணை தவிர வேற எதுவும் உடம்புல போவாகாது. He is alive but he is dead. தம்பி தங்கச்சி, வாழ்க்கையில வசந்த காலம் எல்லாம் வராது. பயமுறுத்துறக்காக சொல்ல, பயமுறுத்துறக்கா. சிம்சோனே, இதற்காகவா கர்த்தர் உன்னை அழைத்தார். கண்களால பாக்குறான். அடுத்து இந்த பெண்ணோட நிக்கல. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா காசாவிலே ஒரு வேசியை கண்டான், அவள் பின்னாடி போனான். அடுத்து தெளிலாளை கண்டான், தெளிலாளோடு சிநேகிதமா இருந்தான். இன்னைக்கு பாட்டெல்லாம் பாடுறோம், சிநேகிதியே சிநேகிதனை, ரகசிய சிநேகிதனை பாடுறோம். இங்க பார்த்தா ஊர்ல எல்லாம் போற இடத்தெல்லாம் சிநேகிதன் உண்டு. யாருக்கு? சிம்சோனுக்கு. யாருடைய கோல்டன் பால் தெரியுமா? சேத்தனுடைய கோல்டன் பால். இஸ் வெரி டாக்டிக். பைபிள்ல யார் யாருக்கு என்ன டாக்டிக்ஸ் கொடுத்தா அடிக்க முடியும்னு சொல்லிட்டு பழம் பெரும் பிசாசுக்கு நல்லா தெரியும். ஆதாம் ஏவாளை ஏமாற்றின அதே சோதனைக்காரன். மறந்துடாத. எத்தனை தலைமுறைகளை பார்த்திருக்காங்க. இன்னைக்கு அவருடைய லைஃப் எங்க போயிட்டு இருக்கு தம்பி தங்கச்சி? யோசித்து. கண்களின் இச்சை. 2வது மாம்சத்தின் இச்சை. அவன் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டிய சிம்சோன் காசாவில் உள்ள வேசியோடு படுத்திருந்தான். பைபிள் சொல்லுது. தெலிலாளுடைய மடியிலே படுத்திருந்தான். தெலிலாள் என்ற வார்த்தை எழுதி அர்த்தம் செடக்ஷன் சொல்லி அர்த்தம், மயக்கம் சொல்லி அர்த்தம். எங்கேயோ இருக்க வேண்டிய நான் எங்கேயோ இருக்கேன். என்னுடைய உடம்பில் இருந்து புறப்படக்கூடிய ஆசைகள் கடவுள் உருவாக்குறதா. எனி எமோஷன், அது செக்ஷுவல் எமோஷனா இருந்தாலும் சரி, ஆனால் அது என்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்கிற வரைக்கும், கடவுளுடைய கட்டுப்பாட்டு கீழே இருக்கிற வரைக்கும் என்னை மனிதனாக நிற்பேன். அல்லது அது என்னை கட்டுப்படுத்த ஆரம்பிக்கும் போது மனிதன் மிருகமாக மாறிவிடுகிறான். டெய்லி பேப்பர்ல வாசிக்கிறோம்ல, எவ்வளவு கேவலமான காரியங்களை வாசிக்கிறோம்ல. சின்ன பிள்ளைகள், சின்ன வாலிப தங்கச்சிமார், வயசானவங்க வாழ்க்கையை அழிச்சிடறான். காரணம் மாம்சத்தின் இச்சை. காரணம் அதற்கு தீனி போடுவதற்காக
கண்களின் இச்சையை நிறைவேற்ற அத்தனை போன் சைட்ஸ் இருக்கு. மொபைல ஆன் பண்ணி சில வெப்சைட்ஸை கிளிக் பண்ணா நான் திருமணமாகி 25 ஆண்டுகள் தாண்டினேன், என்னாலேயே பார்க்க முடியல. அவ்வளவு கேவலமான காரியங்கள் சாதாரணமாக கிடைக்கிறது. இதற்கு கிறிஸ்தவங்கள விதிவிலக்கு கிடையாது. நீங்க உட்கார்ந்துருக்க உன்னுடைய லைஃப் எப்படி இருக்கு தம்பி தங்கச்சி? யோசிச்சு ஹவ் இஸ் யுவர் சீக்ரெட் லைஃப்? இதெல்லாம் வாழ்க்கையை என்ஜாய் பண்ண வேண்டிய காரியம். நீ யோசிக்கிறியா? இல்ல தம்பி தங்கச்சி, இல்ல இல்ல, அழிச்சிடும், மறந்துடாது. பஸ்ல எல்லாம் போகும்போது ரொம்ப இருதயத்தை வேதனைப்படுத்தக்கூடிய காரியம் தெரியுமா? உங்களை மாதிரி தம்பிமார் தங்கைமார், ஈவன் 10th இருந்து நான் சொல்றேன், பெற்றோர் பார்க்காத போது அதே யூனிஃபார்ம்ல பஸ்ல உட்கார்ந்துட்டு அவங்க செய்யக்கூடிய செயல்கள் முகத்தை சுளிக்க வைக்கும். எவ்வளவு துணிகரமா தப்பு பண்றாங்க தெரியுமா? காரணம், இது என்னுடைய வாழ்க்கை, இது என்னுடைய உடம்புடைய டிசைர். அதனால எல்லைகளை கடந்து ஆண் பெண் உறவுகள்ல வாழ்க்கையை நாசமாக்கக்கூடிய வாலிபர் கூட்டம். சிம்சோன் அப்படிதான் தான். கேட்கறதுக்கு யாருமே கிடையாது. பெற்றோர் சொல்லி சொல்லி பார்த்தாங்க, கேட்கல. ஏன் பெற்றோர் மூலமாக வார்னிங் வந்துச்சு, சிம்சோனே அழிஞ்சு போயிருவேன், மறந்துடாத. யார் உன்னை கரெக்ட் பண்றாங்களோ, உன்னை திட்டுறாங்களோ, அவங்க உன்னை எதிர்க்கிறாங்க, உன்னை கஷ்டப்படுத்துறாங்கன்னு நினைக்காத தம்பி தங்கச்சி. They are really loving you. மறந்துடாது. அடுத்து சிம்சோன் என்ன செய்யறான் தெரியுமா? சிங்கம் வருகிறது, சிங்கத்தை தன்னுடைய பலத்தால கொன்னுறான். ஏன் சிங்கம் வந்துச்சுன்னு யோசிக்கவே இல்லை. கடவுள் தடை கற்களை தன்னுடைய வாழ்க்கையில் வைக்கிறார், மறந்துட்டான். சிங்கத்தின் உடலை பார்க்க விலகி போனான். தெரிஞ்சு துணிஞ்சு போய் சிங்கத்துடைய எலும்பு கூட்டுக்குள்ள தேனி உருவாகிறது. அந்த தேன் கூட்டை எடுத்து தானும் ருசித்துக் கொண்டு தன்னுடைய பெற்றோருக்கு கொண்டு வந்து கொடுத்தான். அதை எங்கிருந்து எடுத்தான் என்று சிம்சோன் தன் பெற்றோருக்கு சொல்லவில்லை. சாம்சன் became hypocritic. சிம்சோன் மாய்மாலக்காரனாக மாறிவிட்டான். அப்பா அம்மா பார்க்கும்போது வேற வாழ்க்கை, அப்பா அம்மாவுடைய கண்களுக்கு மறைந்த பிறகு வேற வாழ்க்கை. நீங்க நம்ம அப்படி இருக்கோம்ல. பெரியவர்களுக்கு முன்பாக, போதகர்களுக்கு முன்பாக, டீக்கன்ஸ்க்கு முன்பாக, பெற்றோருக்கு முன்பாக ஒரு வாழ்க்கை யாருமே பார்க்காத போது ரகசியத்தில் எப்படி இருக்கும்? யோசித்து பார் தம்பி தங்கச்சி. சிம்சோன் அப்படிதான். இதற்காகவா சிம்சோன் உருவாக்குனாங்க? யோசித்து பார் தம்பி தங்கச்சி. அசூர பலத்தை கடவுள் கொடுத்திருந்த ஒரு சாதாரண மனிதன் கோட்டையுடைய இதை எடுத்து, கோட்டையுடைய நிலைக்கால்களை பிச்சு எடுத்து தோல் மேல வச்சுட்டு போனான். சாதாரண கழுதையுடைய தாடை எலும்பை எடுத்து ஆயிரக்கணக்கான மக்களை பெலிஸ்தியரை கொண்டு குவித்து போட்ட ஒரு வாலிபன். எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட், எக்ஸ்ட்ராடினரி பவர். எது தெரியுமா கடவுள் கொடுத்திருந்தாரு? சிம்சோனே, உன் மூலமாக என்னுடைய திட்டம் நிறைவேற வேண்டும். இதுக்கு இல்ல, இது கிடையாது. இன்னைக்கு எங்க உட்கார்ந்துருக்கோம் தம்பி தங்கச்சி? கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை. மூணாவது அவனுடைய பிரச்சனை தெரியுமா? ஜீவனத்தின் பெருமை. நான் எதை செய்தாலும் யாரும் என்னை கேள்வி கேட்க முடியாது. ஐ கேன் டூ எனிதிங். அநேக நேரங்கள்ல மற்றவர்கள் சொல்றது நம்ம காதுக்கு ஏறாது. காரணம் தெரியுமா? த பிரைட். நான் யார் என்பது நான் என்ன குறித்து யோசிக்கக்கூடிய காரியம். ஈகோன்ற வேர்டுக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுக்கிறேன். என்ன தெரியுமா டெஃபினிஷன்? எட்ஜிங் காட் அவுட். கடவுளை வாழ்க்கையின் வரம்பிலே தள்ளிவிடுவது. நான் என்னுடைய வாழ்க்கையின் மையத்துல என்ன வைத்து, நானே என்னுடைய வாழ்க்கைக்கு ராஜா, என்னுடைய வாழ்க்கைக்கு நானே ராணி, யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. ஏன் சிம்சோன் அப்படி செஞ்சா? நான் நினைச்சா எதையும் செய்யணும். சிங்கம் வந்துச்சு, அதை அடிச்சு கொண்டு போட்டேன். அது போக கழுதையுடைய தாடை எலும்பு, இது எல்லாமே 13வது அதிகாரத்துல இருந்து 16வது அதிகாரத்துல இருக்கு. ஐ வாண்ட் டு கீப் த டைம், அதனால நான் வாசிக்க சொல்லுங்க உங்ககிட்ட. கழுதை தாடை எலும்பு எடுத்து அடிச்சு கொண்டு போட்ட உடனே பயங்கர தாகம் வருது. தாகத்துல தவிக்கும் போது கேட்கிற ஆண்டவரே, நான் செத்து போகாதபடிக்கு எனக்கு தண்ணி கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்கிறேன். இவ்வளவு தவறு செய்த சிம்சோனுக்கு கடவுள் தண்ணி கொடுத்த. அவன் தண்ணீரை குடித்தான், பிழைத்தார். காரணம் என்ன தெரியுமா? காட் இஸ் சோ கிரேஷியஸ். சிம்சோன் என்னைக்காவது திரும்புவியான்னு சொல்லி கேட்கிறார். ஆனா சிம்சோன் யோசிக்கவே இல்லை. தெலீலாள்கிட்ட போறான். தெலீலாள்கிட்ட போகும்போது தெலீலாள் அவனுடைய பலத்துக்கு விலை பேசுகிறாள். அவன் என்ன தெரியுமா செய்யறார்? தன்னுடைய மடியில படுக்க வைத்து அவளுடைய வெற்றியின் ரகசியம் என்னன்னு சொல்லி கேட்கிறான். கேட்ட உடனே சிம்சோன் என்ன தெரியுமா சொல்ற? 16வது அதிகாரத்துல இருக்கு, 7ஆம் வசனம். உலராத 7 அகனி நாற்கயிர்களால் என்னை கட்டுவாயானால் நான் பலட்சியமாகி சாதாரண மனிதனை போலாவேன். 16வது அதிகாரம் 7ஆம் வசனம்.
யாருடைய மடியில படுத்திருக்கோமோ அந்த பெண் தன்னுடைய வாழ்க்கைக்கு விலை பேசுகிறாள்ன்ற எண்ணமே அவனுக்கு தெரியல. ஞானம் இல்ல. ஞானம் வேறு, அறிவு வேறு தான் தம்பி தங்கச்சி. ஞானம் என்பது கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை அறிந்து நிறைவேற்றுவது ஞானம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். சிம்சோனுக்கு அறிவு இருந்துச்சு, பலம் இருந்துச்சு, ஞானம் இல்ல. அவளுடைய மடியில படுத்திருக்கும் போது இவர் சொல்றார், சொன்னவன அவள் அவ்விதமாகவே கட்டுகிறாள். ஆனால் சிம்சோன் உடம்புல கர்த்தர் கொடுத்த வல்லமையால அந்த உலராத பச்சை கயிறுகள் அப்படியே அருந்து போய்விடுகிறது. அதோட நேரத்துல மறுபடியும் கேட்கிற, என்ன தெரியுமா கேட்கிற, நீ என்னை ஏமாத்திட்ட சிம்சோன், உண்மையாவே நீ நேசிக்கிறாய், ஆனா உன்னுடைய உண்மையை சொல்லுன்றாங்க. புது கயிறுகளால் என்னை கட்டுவாயானால் நான் சாதாரண மனிதனை போலாவேன். 16வது அதிகாரம் 11ஆம் வசனத்துல அப்படியே கட்டுறாங்க. அதுலயும் தப்பிச்சிடறோம். இவ்வளவு நடந்த பிறகு சிம்சோன் அவருடைய மடியிலிருந்து எழும்பி, நீ வேண்டாம் என்னுடைய வாழ்க்கையை நாசமாக்கிறவன் சொல்லி வந்திருக்கலாம்ல, ஆனா வரல. ஏன் தெரியுமா? பாவம் அவ்வளவு அட்ராக்டிவானது தம்பி தங்கச்சி. பாவம் செய்கிற எவனும், காலைல படிச்சோம்ல யோவான் 8:34, எவனும் பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான். ஒரு ஸ்டேஜுக்கு மேல உன்னால வெளியே வர முடியாது. நான் கோத்தகிரியில ஹைஃபீல்ட்னு சொல்லி ஈவுடைய சென்டர் ஒண்ணு இருக்கு. அங்க முன்னாடி நான் பேச்சுலரா இருக்கும்போது ஸ்டாஃப் ட்ரைனிங்காக நான் போயிருக்கேன். போகும்போது ஒரு காட்சி என்னால ஞாபகம். என்னன்னா, நிறைய பீ ஹைவ்ஸ் வச்சிருந்தாங்க, தேன் கூட வச்சிருந்தாங்க. அதுல இருந்து எங்களுக்கு பரிமாறுறக்காக தேன் எடுத்து அதுல சின்ன சின்ன கிண்ணத்துல வச்சிருந்தாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருந்த காரியம் தெரியுமா? எந்த தேனீக்கள் தேனை தயாரித்து தேன் கூட்டுல கட்டிருந்துச்சு, அதை குடிக்கிறதுக்காக அது வந்திருக்கு. வரும்போது அது உள்ளேயே உணர்ந்து செத்து போன தேனீக்கள் அதிகம். ஒரு ஸ்டேஜுக்கு மேல அருமையான தம்பி தங்கச்சி, நீ ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கலாம், அல்லது ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆர்வம் உள்ளவனா இருக்கலாம். ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு மேல அதை விட்டவனால வெளியே வர முடியாது. நீ விரும்பி யோசிக்கிற அஃபையர் இருக்குல்ல, யூ வில் பி பிளாக்மெயில். மறந்துடாத. என்றைக்கோ எடுத்த ஒரு போட்டோ, என்றைக்கோ பேசின ஒரு வீடியோ, என்றைக்கோ பேசின ஒரு ஆடியோ லைஃப் நாசமாக்கிடும் தெரியுமா? தங்கச்சிமா ரொம்ப கவனமா இருக்கு. தயவுசெய்து பாரத்தோட நான் பேசுறேன். இங்க உட்காந்துருக்க மெஜாரிட்டி எனக்கு ஒரு மகா இருந்தா அந்த வயசு தான் இருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு அண்ணனுடைய மகளுக்கு மாப்பிள்ளை பாக்குறக்காக தேடும் போது, இன்னைக்கு உள்ள கலாச்சாரத்தை நான் சொல்றேன், இப்ப அவங்களுக்கு குழந்தைகள் இருக்கு, கேட்கும் போது பேஸ்புக்ல இருந்து ஒரு சில போட்டோஸ் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த பாப்பா என்ன தெரியுமா கேட்டா, அங்கிள் அந்த பையன் நிக்கிறான், அது பக்கத்துல ஒரு பிள்ளை நிக்கிறாள், அது யாரு? சொல்றோம் மாடர்ன் சமுதாயத்துல யாரையும் லவ் பண்ணலான்ட்டு. ஆர் யூ ரெடி டு அக்செப்ட் எ கேர்ள் who is having so many boyfriends? நீ கல்யாணம் பண்ண போற பொண்ணு, கல்யாணத்துக்கு முன்னாடி 10 பாய் ஃப்ரெண்ட் இருக்கா, நீ கட்டுறதுக்கு தயாரா இருக்கு? யோசிப்பர். எத்தனை பெண்கள் உங்களுக்கு வரக்கூடிய கணவர், கல்யாணத்துக்கு முன்னாடி இத்தனை கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ரெடியா இருக்கீங்களா? யோசிப்பர். எனக்கு வரக்கூடிய கணவர், எனக்கு வரக்கூடிய மனைவி உண்மையா இருக்கணும்னு சொல்லி யோசிக்கிறோம். ஆனால் சிம்சோன் ஜஸ்ட் he played with sin, பாவத்தோடு விளையாடும். காரணம் என்ன தெரியுமா? என்ன நடந்தாலும் பரவாயில்ல. 4வது முறையாக கேட்கும் போது சிம்சோன் தன்னுடைய உள்ளத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தினான். நான் பிறந்ததிலிருந்து நசரேயன். யார்கிட்ட சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கான் தெரியுமா? ஆண்டவரே உடத்துல சொன்னா பரவாயில்ல, எதிரியுடைய மடியில படுத்து இந்த முடியை வெட்டிட்டா நான் சாதாரண மனிதனை போலாவேன் சொல்லி சொல்றான். அவள் கூப்பிட்டு மடியில தூங்க வைத்து அவனை சின்னா பின்னமாக்க தொடங்கினாள். அடுத்து என்ன நடக்குதுன்னா, 16வது 17வது வசனத்துல சிம்சோனே எதிரிகள் உன் மீது வந்து விட்டார்கள் சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே சிம்சோன் என்ன தெரியுமா சொல்றான்? எப்பொழுதும் போல 20ஆம் வசனம், நான் தப்பித்து போவேன் சொல்லி சொல்றான், உதறி விட்டு போவேன்னு சொல்லி சொல்றான். இந்த வசனத்தை படிக்கும்போது நிறைய தடவை அழுதுருக்கேன். எங்கேயோ இருக்க வேண்டிய சிம்சோன் என்ன தெரியுமா சொல்றான்? இத்தனை தடவை நான் தப்பிச்சிட்டேன், இந்த தடவையும் தப்பிப்பேன், கடவுள் எனக்கு உதவி செய்வார்னு சொல்லி யோசிக்கிறேன். இல்ல, ஃபெயில்ட். பெருமை அவனை அழித்து விட்டது. உருவாக்கப்பட்ட அல்லது ஆயத்தப்படுத்தப்பட்ட ஒரு வாலிபன் அசிங்கமான வாலிபனாக மாறிவிட்டான். பனிக்கரடிகளை பிடிக்கிறதுக்காக ஒரு டாக்டிஸ் பழைய நாட்கள்ல யூஸ் பண்ணுவாங்க. என்ன டாக்டிஸ்னா, பனிக்கரடிகள் அந்த பயங்கர ஆர்டிக் மாதிரி பயங்கர கூலா இருக்கக்கூடிய பிரதேசங்கள் இருக்கும், டெம்பரேச்சர் -40 -50 மேல இருக்கும். அந்த இடங்கள்ல ஒரு ஷார்ப்பா இருக்கக்கூடிய ஒரு கத்தி எடுத்து, கூர்மையான ஒரு கத்தி எடுத்து, அந்த கத்தியே மறையக்கூடிய அளவுக்கு ரத்தத்தால, மிருகத்துடைய ரத்தத்தால அதை ஃபுல்லா கவர் பண்ணிடுவாங்க, ஃப்ரீஸ் பண்ணி. அத பனிக்கரடிகள் வரக்கூடிய இடத்துல நட்டி வச்சிருவாங்க. இந்த கரடிகள் வெகு எளிதாக ரத்தத்தின் வாசனையை முகரக்கூடியது. ஆகவே என்ன தெரியுமா செய்யும்? எப்படியோ தேடி பிடிச்சு வந்துடும். பார்த்தா தன்னுடைய கண்களுக்கு முன்பாக தான் விரும்பி குடிக்கக்கூடிய ரத்தம் இருக்கு, அதை நக்க ஆரம்பிக்கும்.
கொஞ்ச நேரம் நக்க 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 டைம் ஆக ஆக அந்த கத்தி மீது படர்ந்த ரத்தம் கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிக்கும். அது தொடர்ந்து அந்த ரத்தத்தை சுவைக்கும் போது கத்தியுடைய கூர்முனை இந்த கரடியுடைய நாக்கை வெட்டி இதனுடைய நாக்கு ரத்தம் சுரக்க ஆரம்பிக்கும். இந்த கரடி நினைக்குமா இந்த ரத்தம் சுகமா இருக்குன்னு சொல்லி தன்னுடைய ரத்தத்தை தானே குடிக்க ஆரம்பிக்கும். விளைவு தெரியுமா? கொஞ்ச நேரத்துல அந்த ப்ளீடிங்கால ஃபெயிண்ட் ஆகி கீழே விழுந்துடும். எதிரிகள் எளிதாக பிடித்து விடுவாங்க. சிம்சோன் எதான் செய்யறான்? பாவம் பயங்கரமானது தம்பி தங்கச்சி. உலகத்துல பயப்பட வேண்டிய ஒரே ஒரு காரியம் தெரியுமா? பாவம் தான். பாவம் தான் வாழ்க்கையை அழித்து விடும். பைபிள்ல படிச்சு பாருங்க தயவு செய்து. ஆதாம் ஏவாள் தேவன் படைத்த இவ்வளவு அழகான உலகத்தை கெடுத்ததுக்கு ஒரே ஒரு காரணம், நீங்க நம்ம சந்திக்கிறோம்ல அத்தனை வேதனைகள், பாடுகள், கண்ணீர், மரணம், வியாதி, பாடுகள் எல்லாத்துக்கும் காரணம் பாவம். சிம்சோன் மாட்டிக்கிட்டான். விளைவு என்ன தெரியுமா? சிம்சோன் மிகவும் பரிதாபமாக அழிவை தேடி சென்ற வாலிபன், பெரிஷிங் யங்ஸ்டர். என்ன தெரியுமா நடக்குது? சிம்சோன் அவங்க பிடிக்கிறாங்க. பிடித்து என்ன பண்றாங்கன்னா 16வது அதிகாரத்துல சிம்சோனை பிடித்து அவனுடைய கையிலே விலங்கு மாட்டி அவனுடைய கண்களை பிடுங்கி அவனை சிறைச்சாலையில் மாவரைக்க வைத்தார்கள். பெலிஸ்தியர் பயங்கர மோசமான ஆளு. பைபிள்ல கண்களை பிடுங்கினா அதுக்கு ஏதோ ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் நினைக்காது. ரியலி தே பிளக்ட் ஹிஸ் ஐ அப்படின்னு அர்த்தம். கண்ணை பிடிங்கிறவே நம்மளாம் சொல்லுவோம். ஆனா இவங்க உண்மையாவே கண்ணை பிடுங்குறவங்க. அசீரியர்களும் பயங்கர மோசமானவங்க. அதனாலதான் யோனா நினிவே பட்டணத்துக்கு போக மாட்டேன்னு சொல்லி சொல்றாங்க. கண்ணை பிடிக்கிட்டாங்க. எந்த கண்ணுக்காக சிம்சோன் வாழ்ந்தாங்க? லாஸ்ட் கையில விலங்கு போட்டாங்க. சிம்சோன்ற பேரை கேட்கும் போதே நடுங்கக்கூடிய அவர்கள் கையில விலங்கு போட்டாங்க. அவனை கூட்டிட்டு போய் எங்க தெரியுமா வைக்கிறாங்க? சிறைச்சாலையிலே மாவரைக்க வைத்தார்கள். பெலிஸ்தியர் அந்த ஹிஸ்டரி படிச்சு பாத்தீங்கன்னா, பெலிஸ்தியர் தங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய சிறைச்சாலையில மாவாட்டுறதுன்னா இன்னைக்கு உள்ள கிரைண்டர் கிடையாது. அந்த திரிகள்ல எதை கட்டுவாங்கன்னா காட்டு பண்ணியை கட்டுவாங்க. எப்படி நம்ம மாடு மூலமா சில செக்குல இது பண்றாங்கல்ல, அதே மாதிரி காட்டு பண்ணியை கட்டுவாங்க. அந்த காட்டு பண்ணி கட்டக்கூடிய இடத்துல யாரை கூட கட்டிட்டாங்க? சிம்சோனை கூட கட்டிட்டாங்க. வாரன் வியாஸ்டி எனப்பட்ட தேவனுடைய மனிதன் விதமாக சொல்கிறார், சாம்சன் become blind. Samson was bound by these people. Samson became called to grind. Blind, bind and to grind. பாவம் அவன் அவ்வளவு கீழ்த்தரமா மாத்திருச்சு. இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பார்த்து தம்பி தங்கச்சி. காலேஜுக்குள்ள நுழையும் போது என்ன எதிர்பார்ப்போட போனல, நல்லா படிக்கணும், நல்ல மார்க் எடுக்கணும், பெற்றோருடைய கனவுகளை நிறைவேற்றணும், நல்ல ஒரு பையனா இருக்கணும், நல்ல ஒரு பொண்ணா இருக்கணும்னு யோசிச்சுட்டு போனியே. இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையின் கனவுகளுக்கும் இன்னைக்கு நீ வாழ்ற வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இருக்கா? கொஞ்சம் யோசித்து பார்த்து தம்பி தங்கச்சி. சிம்சோன் வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்துட்டான். ஒவ்வொரு நாளும் எவ்வளவு ரெக்கரெக்ட் பண்ணிருப்பான்ல. வாலிபம் திரும்ப வராது, கண்கள் திரும்ப வராது. என்ன தெரியுமா செய்யறாங்க? எல்லாத்துக்கும் மேல தங்களுடைய தெய்வங்கள், பெலிஸ்தருடைய தெய்வங்கள் தங்களுடைய எதிரியை தங்கள் கையில் கொடுத்தார் என்று அதற்காக தங்களுடைய தேவதைகளுக்கு அவர்கள் விருந்து கொண்டாடினார்கள். உப்பு நல்லதுதான், உப்பு சாரமற்று போனால் வெளியே கொட்டப்படுவதற்கும் காலால் மிதிக்கப்படுவதற்கு வேறு ஒன்று உதவாது. அருமையான தம்பி தங்கச்சி, நீ ஒரு தரத்தோடு வாழும் போது சமுதாயம் உன்னை மதிக்கும். நீ அப்படி வாழாவிட்டால் சமுதாயம் உன்னை மிதிக்கும். உன்னுடைய வாழ்க்கை எங்க இருக்கு? கொஞ்சம் யோசித்து. எத்தனை இழப்பு இல்லையா? பாவத்தால நம்ம பெற்றுக்கொண்ட காரியம் இல்ல. அப்படி சூழ்நிலைகளை ஏன் கடவுள் அனுமதிக்கிறார் நம்ம கேட்கலாம். பைபிள் கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம் தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையின் வேதனைகள், இழப்புகள், பாடுகள், துக்கங்கள், தடைகள், இது மத்தியில கடவுள் நம்ம கிட்ட என்ன செய்யறாரு? சத்தமா பேசுறாரு. C.S. லூயிஸ் விதமாக சொல்லுகிறார், வாழ்க்கையின் இழப்புகள் மத்தியில God speaks very loudly. எதுக்கு தெரியுமா? அப்பமாவது உன் காது கேட்குதான்றத அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கர்த்தர் பேசுகிறார். சிறைச்சாலையில் இருக்கும்போது சிம்சோனுக்கு ஞானோதயம் பிறக்கிறது. எப்படி கெட்ட குமாரனுக்கு அங்க போய் பண்ணி மத்தியில உட்கார்ந்து இருக்கும் போது, நானோ பசியினால் சாகிறேன், என்னுடைய இந்த பரிதாபமான நிலைமைக்கு நான் தான் காரணம். யாரும் காரணம் கிடையாது, எங்க அப்பா அம்மா காரணம் கிடையாது, நண்பர்கள் காரணம் அல்ல, நான் என்னுடைய வாழ்க்கையை சீரழித்து விட்டேன். என்னுடைய மனைவிக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன், அவளை புகழ்ந்து பேசுறேன்னு நினைக்காது. சண்டே ஸ்கூல் படிக்கும் போது ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் என்னோட 21 வருஷம் வாழ்ந்திருக்காங்க. இதே இடத்துல சந்தியால பாட்டு பாடியிருக்காங்க. வரும்போது ரொம்ப மிஸ் பண்றேன் அவங்களை.
ஏன்னா பல ஆண்டுகள் நான் இங்க வந்து பேசியிருக்கேன், இதே இடத்துல இருந்து சந்தியா நான் பேசியிருக்கேன். அவங்களுடைய வாழ்க்கைக்காக ஆண்டவர் நன்றி செலுத்துறேன். ஏன் தெரியுமா? எதை செய்தாலும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, எப்பா ஆண்டவருக்காக பெஸ்ட செஞ்சுட்டு போயிடலாம். கடைசியா அந்த பிரெயின் கேன்சரால முடியெல்லாம் கொட்டிருச்சு. 30 ரேடியேஷன் சிஎம்சில பிரெயின்ல ஒரு டியூமர் சர்ஜரி பண்ணாங்க. என்னால 5 பாதங்கள் அவங்க கடந்து போன பாதையை மறக்க முடியல. இந்த 23ஆம் தேதி வந்துச்சுன்னா அவங்க இறந்த 5 வருடங்கள் ஆகிறது. ஆனால் அதன் மத்தியிலையும் காலில் எந்திரிச்ச உடனே கையில பைபிளோட உட்காந்துருப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க சத்தம் கடைசியில வாய் பேச முடியாம போயிடுச்சு, பிரெயின்ல ஃபுல்லா டியூமர் பரவுனதால. அவங்க பேசுற ஒரு ஆடியோ இருக்கு, என்ன தெரியுமா ஆடியோ? நான் இந்த உலகத்துல வெகு சந்தோஷமான நாள் என்ன தெரியுமா? நான் இந்த உலகத்துல கண்ணை மூடும் போது என் ஆண்டவரோடு இருப்பேன். There is no regret at all. அவங்க வீட்டுல பிஇ படிச்சுட்டு ஊழியத்துக்கு போகணுமான்றது பெரிய கேள்வி. எங்க வீட்லயும் அதேதான், எம்எஸ்சி எம்ஃபில் படிச்சுட்டு ஊழியத்துக்கு போகணுமான். There is no regret. கடைசியாக அவள் இறந்து அவளுடைய கல்லறை வந்து எங்களுடைய அந்த ராகலன் மெமோரியல் சர்ச், சிஎஸ்ஐ சர்ச் உடைய கல்லறை தோட்டத்துல இருக்கு. எந்த வசனத்தை போடுறதுன்னு சொல்லி அவங்க தம்பி கேட்டாங்க. எந்த வசனம் தெரியுமா ஞாபகம் வந்துச்சு? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதிக்கு இடம் எனக்காக வைக்கப்பட்டது. She completed her race very wonderfully. சிம்சோனுடைய லைஃப் அப்படி இல்லமா? இல்ல, வாழ்க்கை என்ன செஞ்சுட்டான்? கெடுத்துட்டான். இந்த சூழ்நிலையில கடவுள் மன்னிப்பாரா? இப்படிப்பட்ட முகாம்களுக்கு வரும்போது நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொஞ்சம் தட்டுறாரு. மகளே வேண்டாம், நீ போயிட்டு இருக்க பாதை சரியில்லை. ஐயோ இவ்வளவு நாள் வேஸ்ட் ஆக்கிட்டேனே. நான் யோசித்து பாக்குறேன், என்னுடைய 17 வயது வரைக்கும் நான் வேஸ்ட் ஆக்கிட்டேன். 1000 காலேஜ்ல படிக்கும் போது இதே மாதிரி ஒரு வாலிபர் முகாம்ல நான் பாவி என்றதை உணர்வு யோசிச்சிருக்கேன். எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தப்பு பண்றதுக்கு நான் காரணமா இருந்திருக்கிறேன். என் கூட உள்ள கிளாஸ்மேட்ஸ் மத்தியில நான் கிறிஸ்தவன் சாட்சியை இழந்திருக்கிறேன். கொயர்ல உண்டு, பைபிள் வாசிப்பேன், ஆனா கிறிஸ்துவுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. பாவத்தை கையில எடுத்து மனம் போல நான் செலவழித்தேன். ஆண்டவரே 17 வருஷம் வேஸ்ட் ஆக்கிட்டேன். ஆண்டவரே ரெக்ரெட்ஸ் இருக்கு இல்லையா? ஆனா வேதாகம் என்ன தெரியுமா சொல்லுது? He is a God of grace. கிருபையுள்ள ஆண்டவர். He is a God of second chances. இரண்டாவது வாய்ப்பு கொடுக்கக்கூடிய கர்த்தர். சிம்சோனுடைய முடி முளைக்க தொடங்கியது. பைபிள் தெளிவா சொல்லுது 16வது அதிகாரத்துல. சிம்சோன் அப்பதான் யோசிக்க ஆரம்பிக்கிறேன், ஆண்டவரே எங்கேயோ இருக்க வேண்டிய என்னை நான் இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வந்துட்டேன். தம்பி கவனிமா, ஆண்டவரே எனக்கு இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அந்த வாய்ப்புல நமக்கு பிரியமா வாழுவேன்னு சொல்லி சொல்றான். சிம்சோன் என்ன செய்யறாங்கன்னா பப்பட்டா மாத்திட்டாங்க, ஒரு கோமாளியா மாத்திட்டாங்க. அவனை கூட்டிட்டு வந்து அத்தனை மக்களுக்கு முன்பாக வேடிக்கை காட்டும்படி ஒரு பெரிய ஹால், அந்த ஹால் முழுவதும் 2 தூண்ல இருக்குது, அது நின்று வேடிக்கை காட்டிக்கிட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது கண்கள் கிடையாது. அவ்வளவு மக்களை வழி நடத்த வேண்டிய நியாயாதிபதியை சாதாரண ஒரு சின்ன பையன் கையை பிடிச்சு கூட்டு போறான். காரணம் கண்ணு தெரியாது. அவன் என்ன கேட்கிறான், என்ன தெரியுமா கேட்கிறான்? இந்த ஹோல் ஹாலை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த தூண்களை நான் தடவி பார்க்கும்படி எனக்கு பெர்மிஷன் கொடுப்பியான்னு சொல்லி கேட்கிறான். அவன் கூட்டு போய் விடுறான். அதை இது பண்ணும்போது என்ன தெரியுமா ஜெபம் பண்றான் சிம்சோன்? கர்த்தாவே, அந்த ஒரு வசனத்தை வாசித்துட்டு ஒரு சம்பவத்தை நான் சொல்லி முடிக்கலாம்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். நியாயாதிபதிகள் புத்தகம் 16வது அதிகாரம் 28ஆம் வசனம். தகச்சுமார் யாராவது வாசிங்கம்மா? 16:28 வாசிங்க. கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரு தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும். தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற 2 நடுத்தூண்களில் ஒன்றை தன் வல கையினாலும் மற்றொன்றை தன் இடக்கையினாலும் பிடித்துக் கொண்டு, என் ஜீவன் பெலிஸ்தரோட கூட மடிய கடவது என்று சொல்லி பலமாய் சாய்க்க, அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாக்கும் போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாக இருந்தார்கள். என்ன நடக்குதுன்னா, சிம்சோன் கர்த்தர் கொடுத்த பலத்தினாலே அந்த பில்டிங்க சாச்ச உடனே சிம்சோன் மேலும் அந்த பெலிஸ்தியர் மேலும் அந்த பில்டிங் அப்படியே கொலாப்ஸ் ஆகி விடுது. சிம்சோன் லைஃப் என்ன செஞ்சிருது? முடிஞ்சிடும். கடைசியில ஒரு வாய்ப்பு கொடுத்தார். அந்த வாய்ப்பு என்ன செஞ்சார்? சிம்சோன் பயன்படுத்தி கொண்டார். நம்ம கூட நினைக்கலாம் கடைசியில பாத்துக்கலாம், லைஃப் இப்ப நல்லா தானே போயிட்டு இருக்கு. இல்ல தம்பி தங்கச்சி, பைபிள் சொல்லக்கூடிய காரியம் தெரியுமா? இண்டே ரட்சணினால் இண்டே மனம் திரும்பு. சிம்சோன் 20 வருஷம் நியாயாதிபதிகள் புத்தகத்தில் நியாயம் விசாரித்தான் போட்டிருக்கு. சிம்சோன் அப்படி கடவுள் பயன்படுத்தல.
பிறப்பு முதல் இறப்பு வரை நசிரியனாக இருக்கும்படி அழைக்கப்பட்டவன். ஆனா வாழ்க்கையை வேஸ்ட் ஆக்கினான். கடைசி நொடியில கர்த்தருக்கு அர்ப்பணித்தபடியினால கர்த்தர் அவனுடைய ஜபத்துக்கு பதில் கொடுக்கிறார். என் வாழ்க்கையில எனக்கு 10 வயசா இருக்கலாம், அல்லது 15 வயசா இருக்கலாம், 25 வயசா இருக்கலாம், அல்லது 35 வயசு, 45, 55, 65 ஏதாவது இருக்கலாம். கடந்த காலத்தை மாற்ற முடியாது. நேத்து வரைக்கும், இன்னைக்கு மத்தியானம் வரைக்கும் நம்ம எப்படி வாழ்ந்தோன்றதை மாற்ற முடியாது. நாளைக்கு கடவுளுடைய கரத்துல இருக்கு. நாளைக்கு உயிரோட இருப்போன்றதுக்கு எந்த கேரண்டி கிடையாது. இன்னைக்கு ராத்திரி நான் உயிரோட இருப்பேன்றதுக்கு எனக்கு கேரண்டி கிடையாது. அடுத்த மணித்துளி இருப்பேன்றதுக்கு கேரண்டி கிடையாது. ஆனால் இந்த நிமிடத்தை பயன்படுத்திக் கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். அமெரிக்கால நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கலாம்னு சொல்லி யோசிக்கிறேன். அமெரிக்கால மேகின்னு ஒரு பாப்பா இருந்தா. மேகிக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். மேகி அழகாக பாடுவாள், அழகாக ஆடுவாள், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், பயங்கர ஒரு சார்மிங் பர்சனாலிட்டி. அவங்க அம்மா கஷ்டப்பட்டு மகளை வளர்த்தாங்க. ஒரே மகள், அப்பா இறந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது மேகியுடைய அழகை பார்த்து அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, நீ இந்த கிராமத்துல உங்க அம்மாவோடய இருப்பாய், ஆனா நீ உலகத்துல எதையுமே சாதிக்க முடியாது. சாதிக்க பிறந்தவள் நீ யாரா வரணும்னா உன்னுடைய அழகுக்கு ஹாலிவுட்ல பெரிய ஆக்ட்ரஸா வரணும்னு சொல்லி அவளுடைய நண்பிகள் அவளுக்கு ஆலோசனை கொடுத்தார்கள். ஆனா அம்மா அப்படி கிடையாது. அம்மா பக்தியுள்ள ஒரு அம்மா. மகள் மீது கனவுகளோடு அவளை மிகவும் ஜாக்கிரதையாக பாதுகாத்து வளர்த்தார்கள். அவளுக்குன்னு சொல்லி நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல ஒரு மணமகனை திருமணம் செய்ய வேண்டும், அவளுக்கு என்று நல்ல ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் சொல்லி கனவுகளோடு காத்திருந்தார்கள் தாயார். ஆனா நண்பர்கள் என்ன சொன்னாங்க, இப்படி இருக்க வேண்டியது அவசியம் இல்லை. இந்த அம்மாவை நம்பிட்டு இருந்தனா, இந்த வயசான விதவையை நம்பிட்டு இருந்தா அவளுக்கு ஒண்ணுமே நடக்காது சொல்லி சொன்னதால ஒரு நாள் ராத்திரி வீட்டை விட்டு ஓடி போயிட்டான். யாரு? மேகி. தன்னுடைய மகளை இழந்து ரொம்ப அழுதாங்க, வேதனைப்பட்டாங்க. மகளை எங்க போய் தேடுறதுன்னு சொல்லி தெரியல. மேகி ஹாலிவுட்ல போய் ஜாயின் பண்ணா. இந்தியா டுடேயும் சரி, இந்தியன் எக்ஸ்பிரஸ், இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ஆர்டிகல் வந்துச்சு. த பேத்தட்டிக் கண்டிஷன் ஆஃப் ஹாலிவுட்னு சொல்லி தெரியுமா கொடுத்துச்சு. ஹாலிவுட்ல நுழையக்கூடிய எல்லா நடிகைகளும் ஒரே வாரத்துல விபச்சார பணிகளுக்குள் தள்ளப்படுகிறார்கள் போட்டுச்சு. நிதர்சனமான உண்மை. நியூஸ் பேப்பர்ல ஹெட்லைன்ஸ்ல வந்துச்சு. அவ்விதமாக மேகியை பயன்படுத்தின ஹாலிவுட் அவளை விபச்சாரியா மாத்துச்சு. அவளுடைய அழகை இழந்தாள். விளைவு பயங்கரமான ஒரு ஸ்கின் டிசீஸ், தோல் வியாதி அவளை பாதிக்க ஆரம்பிச்சு. அழகை இழந்ததால ஹாலிவுட்ல இருந்து அவளை வெளியே தூக்கி போட்டாங்க. அமெரிக்காவில் உள்ள ஒரு பிச்சைக்காரியாக மாறிவிட்டாள் மேகி. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, நீ ஹாலிவுட்ல பெரிய நடிகையா வரலான்ட்டு. அல்ல, வாழ்க்கையை கையில் எடுத்து பயன்படுத்தும் போது பிச்சைக்காரியாக மாறிவிட்டாள் இந்த மேகி. ரொம்ப அழுதா. அம்மா எத்தனை நாள் சாப்பிடாட்டாலும் எனக்கு சாப்பாடு கொடுத்திருக்காங்க. எவ்வளவு கனவுகளோட காத்திருந்தாங்க தெரியுமா? எந்த ஒரு பையன்கிட்டயும் நான் அஃபேர் வராதபடிக்கு எவ்வளவு ஜாக்கிரதையா நான் வளர்த்தாங்க. அப்பா இல்லாதபடிக்கு எவ்வளவு கவனமா வளர்த்தாங்க. நான் வாழ்க்கையை நான் சீரழிச்சுன்னு சொல்லி அழுதுகிட்டே இருந்தேன். அந்த சைட்ல என்ன நடந்துச்சுன்னா, மேகியுடைய ஒரு நடந்த சம்பவம். மேகியுடைய அம்மா ரொம்ப அழுதாங்க. மகளை நினைத்து அதிக வருத்தப்பட்டாங்க. கணவர் கிடையாது, அவளுக்கு அப்பா கிடையாது. அப்படி இருக்கும்போது தான் கையில இருந்த கொஞ்சம் பணத்தை எடுத்துட்டு பக்கத்துல உள்ள சிட்டில ஒரு பிரிண்டிங் பிரஸுக்கு போனாங்க. அங்க போய் ஒரு போஸ்டர் ரெடி பண்ணாங்க. என்ன போஸ்டர்னா, அந்த போஸ்டர்ல மேல மேகியுடைய சார்மிங் ஃபேஸ், அழகான அந்த முகம் இருந்துச்சு, அந்த டீனேஜர்ல உள்ள முகம் இருந்துச்சு. கீழே அந்த தாயாருடைய முகம் இருந்துச்சு. நடுவுல ஒரு சென்டென்ஸ் டைப் இது பண்ணாங்க போஸ்டர்ல. என்ன பண்ணியிருந்தாங்க, மேகி, ஐ ஆம் வெயிட்டிங் ஃபார் யூ, கம் ஆஸ் யூ ஆர். மேகி, உனக்காக காத்திருக்கிறேன், எப்படி இருக்கிறாயோ அப்படியே வா சொல்லி இந்த போஸ்டரை அமெரிக்காவுடைய முக்கியமான இடங்கள்ல தான் ஒட்டினாங்க. முக்கியமான ஹோட்டல்ஸ், முக்கியமான மால்ஸ், மக்கள் மூவ் பண்ணக்கூடிய இடத்துல ஒட்டினாங்க. ஒரு ஹோட்டல்ல பிச்சை எடுத்துட்டு மேகி தள்ளாடி தள்ளாடி அந்த படிக்கட்டுல நடந்து வந்துட்டு இருந்தார். வரும்போது இந்த போஸ்டர் அவ பார்த்தா. பல மாதங்கள் கடந்து ஓடிச்சு. இந்த போட்டோல பார்த்த முகம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு சொல்லி பக்கத்துல போய் பார்த்தா. பார்க்கும்போது கண்கள் அழுகையா வந்துச்சு. அந்த மேகியை பார்த்தா, இந்த மேகியை பார்த்தா, கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லையே. பிச்சைக்காரியான மேகி, வசீகரத்தை இழந்த மேகி. இவ்வளவு கேவலமான நிலைமைக்கு நான் போனது காரணம் நான் தான் என் வாழ்க்கையை வேஸ்ட் ஆக்கிட்டேன். கீழே அடுத்த முகத்தை பார்க்கும்போது அவனால அழுகையை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. எங்க அம்மா இவங்க முகத்துல கரிய பூசிட்டு வாழ்க்கையை வீணாக்கிட்டனே. நடுவில் உள்ள வார்த்தைகளை வாசித்தால் நம்பவே முடியல. இந்த அம்மா என்ன நேசிக்கிறாங்களா? இந்த அம்மா எனக்காக வெயிட் பண்றாங்களா? இந்த அம்மா நான் போனா ஏத்துக்கிடுவாங்களா?
பயங்கர போராட்டம். அம்மா அந்த ஊர்ல இருக்கிறாங்களா இல்லையா தெரியாது, அம்மா இறந்துட்டாங்களான்னு சொல்லி தெரியாது, வீட காலி பண்ணி போயிட்டாங்களான்னு சொல்லி தெரியாது, வீட்டு வாடகை வீடு சொல்லி யோசித்து பார்த்து பயங்கர போராட்டத்துக்கு பிறகு பகல்ல போறதுக்கு அவளுக்கு தைரியம் இல்ல. எல்லாரும் தூங்குற பிறகு ராத்திரி அந்த கிராமத்தை நோக்கி போக ஆரம்பித்தாள் மேகி. அந்த தெருவுடைய கடைசியில மேகியுடைய வீடு இருந்துச்சு. இங்க இருந்து பார்த்தா அந்த வீட்டுல லைட் எரிஞ்சிட்டு இருந்துச்சு. இந்த டைம்ல அம்மா லைட் வைக்க மாட்டாங்களே, ஏன் லைட் போட்டிருக்காங்க, வேற யாரும் வீட்டுக்கு காலி பண்ணி வந்துட்டாங்களோன்னு சொல்லி கேள்விகளோடு தள்ளாடி தள்ளாடி நடந்து தன்னுடைய வீட்டை அடைந்த மேகி கதவுல கைய வச்சா கதவு அப்படியே திறந்துச்சு. உள்ளங்க ஒரு சதம் கடிச்சு மேகி உள்ள வாமான்ட்டு. உள்ள போனா இந்த விதவை தாய் உட்கார்ந்து இருந்தாங்க. மேகி, நீ என்னைக்காவது ஒரு நாள் திரும்பி வருவேன்னு சொல்லி எனக்கு தெரியும். நீ போன நாள்ல இருந்து இந்த கதவு பூட்டப்படவும் இல்லை, விளக்கு அணைக்கப்படவும் இல்லைன்னு சொல்லி அன்போடு தன்னுடைய மகளை கட்டி அணைத்துக் கொண்டார்கள் அந்த தாய். ஒரு தாய், உலக பிரகாரமான தாய் தன்னுடைய மகளை இவ்விதமாக ஏற்றுக்கொள்ளும் போது, உனக்காக எனக்காக கல்வாரி சிலுவையில் ஜீவனை கொடுத்த ஆண்டவர் இன்னைக்காவது அருமையான தம்பி, அருமையான தங்கச்சி, திரும்பி வருவாயான்னு சொல்லி ஆவலோடு காயப்பட்ட கரங்களை விரித்து உனக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். வருவாயா? அதான் கேள்வி. வாழ்க்கையை ஒன்று பயன்படுத்தலாம் அல்லது வீணாக்கலாம். தீர்மானம் உன்னுடைய கையில. தலைகளை தாழ்த்தி தங்களை முடிச்ச பண்ணலாம். திஸ் எ பிரேயர் டைம். ஜோமன விருப்பம் அமைதியா உட்காந்துரு, கண்ண முடி உட்காந்துரு. ஒரே ஒரு வாழ்க்கை தம்பி தங்கச்சி, மறுபடி திரும்ப வர முடியாத ஒத்தை பாதையில் நாம் செல்கிறோம். உன் வாலிபம் திரும்ப வராது. நீ செலவழித்த ஆண்டுகள் வராது. உன்னுடைய உடல் வலிமை வராது. உன்னுடைய வாய்ப்புகள் வராது. It won't come again. பாவத்துக்கு விளைவுகள் உண்டு தம்பி தங்கச்சி. Are you grateful to your parents? எவ்வளவு நல்ல அப்பா அம்மா இல்ல உனக்கு. எத்தனையோ மக்களுக்கு தன்னுடைய அப்பா அம்மா யாருன்னு தெரியாதுமா இந்திய தேசத்துல. Orphans are there. வீட்டுக்கு போன அன்பா சாப்பாடு கொடுக்கறதுக்கு நிறைய வீடுகள் அம்மா கிடையாது, அப்பா கிடையாது, வீடே கிடையாது. எத்தனையோ இடங்கள்ல இயேசு கிறிஸ்து கடவுள் என்று அறியாத பெற்றோர் தான் இருக்காங்க. ஆனா இங்க உட்கார்ந்து அருமையான தம்பி தங்கச்சி, came from a Christian background, came from a very good church. உன்னை நேசிக்கிற, நீ கடவுளை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பாரப்பட்டு இந்த ரிட்ரீட் அரேஞ்ச் பண்ணி உன் பின்னாடி உட்கார்ந்து இருக்காங்கல்ல அண்ணன்மார், அக்காமார், பாஸ்டர்ஸ், அவர்களுக்காக நீ ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணுமே. டோன்ட் வேஸ்ட் காட்ஸ் கிரேஸ். கணக்கு கேட்பாருமா, மறந்துடாத. கணக்கு கேட்பார். சிம்சோனே, உன்னுடைய வாழ்க்கைக்கு அழகான திட்டம் இருக்கு. இங்க உட்கார்ந்து அருமையான தம்பி தங்கச்சி, நீ என்ன பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தாலும் பரவாயில்ல, God is having a perfect plan for your life. நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம். God's will is perfect. That is pleasing. That is good. வாழ்க்கையை வேஸ்ட் ஆக்கிறாத. சிம்சோனே, உனக்கு அழகான ஒரு பெண்ணை, அருமையான ஒரு வாழ்க்கை துணையை கர்த்தர் ஏற்படுத்தி வச்சிருக்காருமா, ஏமா அவசரப்படுற? அகன்று போன சிம்சோன், அசுத்தமான சிம்சோன், அழிந்து போன சிம்சோன் இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் கிட்ட பேசுறாரா? இன்னைக்காவது என்னுடைய மகனே, இன்னைக்காவது என்னுடைய மகளே, திரும்பி வருவாயா? கம் as you are. அப்படியே வா. இது ஒரு கமிட்மெண்ட் டைமா. உன்னுடைய வாழ்க்கையின் பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியாது, நீ எதுல மாட்டிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியாது. உன்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கலாம், தவறான பழக்க வழக்கமா இருக்கலாம், உன்னுடைய பிரைடா இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆண்டவரே, நான் இன்னைக்கு வரேன், என்னை அப்படியே உடைய கரத்துல கொடுக்கிறேன் ஐயா. இவ்விதமாக அல்ல ஆண்டவரே, யோசேப்பை போல உமக்கென்று வாழ்ந்து என்னுடைய குடும்பத்துக்கும் தேசத்துக்கும் தேசங்களுக்கும் ஆசீர்வாதமாக என்னுடைய வாழ்க்கை முடிய என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி சொல்ற தம்பிமார் தங்கச்சி இடங்கள் எழுப்பிக்கலாமா? இது ஒரு எமோஷனல் டைம் கிடையாது. இட் இஸ் எ பர்சனல் கமிட்மெண்ட் பிட்வீன் காட் அண்ட் யூ. உனக்கும் கடவுளுக்கு இடையில உள்ள தீர்மானம். வைக்கப்படாத. இன்னைக்கு நீ எடுக்கிற அந்த தீர்மானத்தை கொடுத்து ஒரு நாள் ரெகரெக்ட் பண்ண மாட்டோமா? நீ தீர்மானம் எடுக்கிற, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக உடைய கையில கொடுக்கிறேன்னு சொல்லி நீ தீர்மானிப்பாயானால் தைரியமா எழுப்பிக்கலாம். கண்ண மூடி இருக்கலாம், யாரையும் பார்க்க வேண்டாம். ஆண்டவர் உன்கிட்ட பேசியிருப்பாரானால், நீ உன்னை அர்ப்பணித்திருப்பாயானால்
ஏற்கனவே அர்ப்பணித்து பின்வாங்கி போயிருப்பாயானாலும் இன்றைக்கு அவருக்கு உன்னுடைய வாழ்க்கையை கொடுப்பாயா? எழும்பி நிற்க விரும்புகிற தம்பிமார் தங்கைமார் எழும்பி நிற்கலாம். இது ஒரு எமோஷனல் பூஸ்டர் கிடையாது, இட் இஸ் எ கமிட்மெண்ட். தீர்மானம் பண்ணக்கூடியவங்க உண்டா? கர்த்தரையே பின்பற்றுவேன்னு சொல்லி தீர்மானிக்கக்கூடிய தம்பிமார் தங்கைமார் உண்டா? இருப்பா, ஏன்னா தைரியமா எழுப்பி நில்லு, கூச்சப்படாது. தம்பி கண்ண மூடி இருக்கலாமா? மனதின் ஆழத்துல ஜோம் பண்ணுவியா? ஆண்டவரே, என்னை முழுவதுமாக உமக்கு அர்ப்பணிக்கிறேன், திரும்பி வரேன் ஆண்டவரே. எங்கேயோ போயிட்டேன், ஆனா நீங்க இந்த யூத் ரெட்ரீட்ல என்னோட பேசுனீங்க, மறுபடியும் வரேன்னு சொல்லி அர்ப்பணிப்பாயா? ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். எங்களை ஒரு நோக்கத்தோடு இங்கு அழைத்துக் கொண்டு வந்தீர். அருமையான இடத்தையும் அருமையான ஆகாரத்தையும் அருமையான அரவணைப்பையும் உங்களுடைய வார்த்தைகளை அறியவும் நீர் எங்களுக்கு கொடுத்த வாய்ப்புக்காகவும் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு தம்பிமாரும் தங்கைமாரும் உடைய பார்வைக்கு வெளியேற பெற்றவர்கள் ஆண்டவரே. இவர்களுடைய வாழ்க்கைக்கு என்று உன்னத திட்டங்களை வைத்திருக்கிற அந்த திட்டங்களுக்கு என்று தங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்க நிற்கிறதை தாரும் ஆண்டவரே. உம்மை விட்டு விலகி வாழக்கூடிய பிள்ளைகள் இருப்பார்களானால் இன்றைக்கே திரும்பி வர உதவி செய்யும். உம்மை ஏற்றுக்கொண்டு பின்வாங்கி போன பிள்ளைகள் இருப்பார்களானால் திரும்பி வர உதவி செய்யும் ஆண்டவரே. கம் ஆஸ் யூ ஆர், இருக்கிற வண்ணமாக எங்களை அழைக்கிற ஏற்றுக்கொள்ளக்கூடிய கர்த்தர் நீர். இதை உணர்ந்து தங்களை யார் யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய கரத்திலே எடுத்து அவர்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்தும். இன்றைக்கு அவர்கள் எடுத்த தீர்மானத்துல வாழ்க்கையின் கடைசி மூச்சு வரை நிலைத்திருக்க உதவி செய்யும். இவர்களை ஆசீர்வதியும். இந்த யூத் மீட்டுக்காக உழைத்த ஜபித்த பல்வேறு விதங்கள்ல உதவி செய்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். இந்த நாள் இவர்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத நாளாக அமையட்டும். நீர் மகிமை பெறும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென். அப்படிங்களா?